அனைவருக்கும் வணக்கம். ஒரு 16 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா, அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்மளோட குடிலுக்கு ஒரு 2, 3 பேர் கண்டினியூவா வந்துட்டாங்க. அவங்கள அனுப்புறதுக்கே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ சந்தோஷம். குருவின் தனிப்பெருங்கருணையால் இன்று உங்கள் அனைவரையும் இந்த நேரலையின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ உங்களோட கேள்விகள் இருந்தா வரிசையா நீங்க கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த ஒரு லைவை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்றீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணி அதில் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல கேள்விகள் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி. ஸோ சென்சிபிளான கேள்விகள் கேளுங்க, தேவைப்படக்கூடிய கேள்விகளை கேளுங்க, அவசியமான கேள்விகளை கேளுங்க. சேட் ஆப்ஷன் இருக்குன்றக்க எதையாவது அமுத்தி விட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்க இஷ்டத்துக்கு ஒரு 100 மெசேஜ் அம்ச மெசேஜே திருப்பி அனுப்புறீங்கன்னா ப்ராப்பரா கேள்வி கேட்கறவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அதனால ரொம்ப சென்சிபிளான கேள்விகள், தேவைப்படக்கூடிய கேள்விகள், அவசியமான கேள்விகளை மட்டும் கேளுங்க. உங்களுக்கும் கால நேரம் அதிகமாக இல்லை, எனக்கும் கால நேரம் அதிகமாக இல்லை. காலம் மிக பொன்னானது, மிக அருமையானது. அதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காம மிக தேவையான வழியில, மிக சரியான வழியில பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. குருகடாட்சம். ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா, சுதர்ஷன் கேள்வி கேட்டிருக்கீங்க, வேற ஒரு பயிற்சி வந்து ஆல்ரெடி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பயிற்சியும் பண்ணலாமா, பரம்பொருள் யோகம் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒன்றை செய், நன்றே செய், இன்றே செய்ன்ற மாதிரி ஒரு பயிற்சியை பண்ணுங்க. அந்த ஒரு பயிற்சி எந்த பயிற்சி அப்படின்றத சூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அந்த ஒரு பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, இதை கண்டினியூ பண்ணணுமா, அதை கண்டினியூ பண்ணணுமா, 4-5 பயிற்சிகளை ஒன்றாக சேர்ந்து பண்ணும்போது பல குழப்பங்கள் வந்துவிடும். எதுலையுமே முன்னேற்றம் அடைய முடியாது. ஒரு பயிற்சி பண்ணுங்க. அந்த ஒரு பயிற்சி எந்த பயிற்சின்றதை சூஸ் பண்ணி பண்ணுங்க. அது உங்களை உயர்ந்த கட்டத்தை கொண்டு போகும். அந்த வகையில பரம்பொருள் யோகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிக சக்தி வாய்ந்த பயிற்சி. ரொம்ப வேகமாக யோக சித்தியை நோக்கி கூட்டி செல்லக்கூடிய பயிற்சி. மற்ற பயிற்சிகள்லாம் ஒரு 4-வே ட்ராக் அப்படின்னா இது வந்து 16-வே ட்ராக் மாதிரி. ஒரு சில பயிற்சிகள் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி மற்ற பயிற்சிகள் இருக்காது. ஒரு சில பயிற்சிகள் இருக்கக்கூடிய எளிதான விஷயங்கள் இன்னொரு பயிற்சிகள் இருக்காது. அதை தொகுத்து ஒரு கேப்சுலா கிரியேட் பண்ணி தான் பரம்பொருள் யோகம் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். கடவுள் கிட்ட போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நீங்களே கடவுள் ஆயிருவீங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அந்த ஆத்மா கடவுளிடம் சென்ற பிறகும் கோள்கள் விட்டு கோள்கள் டிராவல் பண்ணலாம், அண்டம் விட்டு அண்டம் டிராவல் பண்ணலாம். இறைவனின் படைப்பு பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. அது அத்தனையும் காணக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட இங்க நீங்க ஊரா சுத்துறீங்க, அங்க அண்டம் விட்டு அண்டம் டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. விருப்பப்பட்டால் மீண்டும் பூமிக்கு வரலாம். இங்க கஷ்டப்படக்கூடிய உயிர்களுக்கு உதவிகள் செய்யலாம், கரை தேர்த்தலாம், மனிதர்களுக்கு உதவிகள் செய்யலாம். சித்தர்கள் இப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுப்புகள் அங்க ரொம்ப நிறைய இருக்கு. ஆனா பரவச பேரானந்தத்திலேயே இருப்பீங்க. என்னப்பா அங்க போனாலும் வேலை இருக்குமான்னு நினைக்காதீங்க. அங்க பொறுப்புகள் ஜாஸ்தி. ஆனா பொறுப்புகளை விட பரவச பேரானந்தமும் மிக அதிகமான நிலையில் இருக்கும். எந்நேரமும் அந்த ஆனந்தம் அந்த ஆனந்த நிலையிலேயே தான் இருப்பீங்க. தியானம் பண்ணும்போது கனகராஜ் கேட்டிருக்கீங்க, அண்ணா நான் தியானம் செய்யும் போது என் முதுகு தண்டுவடத்திலிருந்து கழுத்தின் பின்பகுதி வரை ஏதோ ஒரு உணர்வு, ஒளி சார்ந்த கூச்ச உணர்வு ஏற்படுகிறது, ஏன் என்று சொல்லுங்கள். நான் பல டைம் சொல்லிட்டேன், இந்த தியானம் பண்ணும்போது நடக்கக்கூடிய அனுபவங்கள் உங்க உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் அலசி ஆராயணுமே தவிர இது ஏன் நடக்குது, இது ஏன் இவ்வளவு இன்பமா இருக்குது அப்படின்றத அனுபவங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஏன்னா அனுபவங்களை நீங்க ஆராய்ச்சி செய்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தடைப்படும், உங்களோட ஆன்ம வளர்ச்சி தடைப்படும். அப்புறம் நாளை பின்ன அதே உணர்வு வரலன்னா ஏன் எனக்கு அந்த உணர்வு வரலன்னு ஃபீல் பண்ணுவீங்க, வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க. அதனால எந்த சூழ்நிலையிலையும் அனுபவத்தை ஆராய்ச்சி செய்யாதீர்கள். அனுபவம் பரவச நிலைக்கு கொண்டு போனாலோ இல்ல பேரானந்த நிலைக்கு கொண்டு போனாலோ இல்ல ஒரு விதமான ஒரு கூச்ச நிலையோ எது ஏற்பட்டாலும் அது எல்லாமே தியானத்தின் வெளிப்பாடுகள் தான். ஸோ அதுக்கு நம்ம விளக்கம் தேடவும் வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நம்ம விளக்கம் தேடணும்னு அவசியப்படுறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் அதை நம்ம அணுகணுமே தவிர இந்த அனுபவங்களை நம்ம வந்து பொருட்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இது எல்லாமே மைண்ட் கேம்ஸ் தான். இதை கடந்த அந்த சூழ்நிலைக்கு போறது மட்டும்தான் உச்சகட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட்டாக இருக்க முடியும்.
தியானம் பண்ணும்போது நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அது ரொம்ப 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 ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலை தான். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதிற்குள் பல லட்சம் லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல பதிவுகள், கெட்ட பதிவுகள், தேவையற்ற வீணான சிந்தனைகள் நிறைய ஸ்டோர் ஆயிருக்கும். பல லட்சம் லேயர்ஸ் இருக்கும். அது எல்லாமே தவம் பண்ண 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 அந்த யோக உஷ்ணத்துல வந்து ஹீட் ஏறி அதுல போட்டு பொசுக்கி எரிக்கப்படும். சில உணர்வுகள் பொசுக்கி எரிக்கப்படும், சில உணர்வுகள் வந்து வெளியேறும். சில பேர் ரொம்ப பரவசத்துல இருப்பாங்க, சில பேர் காரணமே இல்லாம அழுவாங்க, சில பேர் ஆனந்த நிலையில இருப்பாங்க, சில பேர் உடம்பை கண்ட்ரோல் பண்ணாம உடம்பு கட 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 கடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகள் தான். அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகளை கண்டு பயப்படணுன்ற அவசியம் இல்லை, வேதனைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த உணர்வுகள் வெளியேறினால் மட்டுமே நம்ம யோக சித்தியை நோக்கி பயணிக்க முடியும். அந்த உணர்வுகள் வெளியேறினா மட்டும்தான் அந்த உடலும் தூய்மை பெறும், உள்ளமும் தூய்மை பெறும், ஆன்மாவும் சுத்தப்படுத்தப்படும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைம் சொல்றாங்க எது உண்மையான பிரம்ம முகூர்த்தம். 3:20 இருந்து 4:20 மிக சரியான பிரம்ம முகூர்த்த நேரம்ப்பா. அவங்கவுங்க ஊருக்கு அந்தந்த டைம் மிக சரியான நேரமாக இருக்கும். 3:20 இருந்து 4:20. பல பேர் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல 3:20 இருந்து 4:20 பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்க 3:20 இருந்து 4:20 நீங்க உட்காடுறீங்கன்னா அடுத்து தூங்கக்கூடாது. ஏன்னா நீங்க பயிற்சி பண்ணி டெல்டா ஸ்டேட்ன்ற தூக்க நிலையில இருந்து விழிப்படைஞ்சு மறுபடியும் பயிற்சி பண்ணி அந்த ஆல்பா ஸ்டேட் அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்கு சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போவீங்க. மறுபடியும் தூங்கிட்டீங்கன்னா உங்களோட பயிற்சி பண்ணது பூரா வேஸ்டா போயிடும். அதனால நீ எந்திரிக்கிற மாதிரி இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 4 இல்ல ஒரு 5 இல்ல ஒரு 6 மணிக்கு கூட எந்திரிச்சு பயிற்சி பண்ணுங்க. என்ன பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா ஒரு 100% ரிசல்ட் இருக்குன்னா ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சுன்னா ஒரு 80-85% ரிசல்ட் இருக்கும். அதுக்காக அந்த டைம் வந்து பவர் இல்லாத டைம் இல்லை. 24 மணி நேரத்துல எந்த டைம் வேணாலும் நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தூக்கம் வராத நேரமா எதுவோ அந்த நேரம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் தூங்காம பாத்துக்கங்க. அதுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சிங்கனாலும் பிரச்சனை கிடையாது. பரிபூரணத்துவம் அடைந்த குருமார்கள் யாரை வேணாலும் நீங்க குருவா நினைச்சுக்கலாம். ஆனா இங்க நீங்க குருவை சூஸ் பண்ண முடியாது, குரு தான் உங்களை சூஸ் பண்ணுவாரு. யாரை நினைத்தவுடன் உங்கள் மனம் உடனே லயமாகி விடுகிறதோ, லயம்னா என்னன்னா உடனே ஒரு ஹாப்பினஸ்க்கு போறீங்களா, உடனே ஒரு இனம் புரியாத ஒரு இன்பத்திற்கு போகிறீங்களோ, எந்த குருவை நினைச்சோடனே உடனே ஒரு 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 எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு உணர்வு நிலைக்கு போறீங்களோ, உங்க மனம் கட்டுப்படுகிறதோ, மனம் கொஞ்ச நேரத்துக்கு அமைதி நிலைக்கு செல்கிறதோ, அந்த குரு தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். அவரை பிடிச்சுக்கோங்க. அவர் ஃப்ரீக்வன்சில போகும்போது ஈஸியாக அடுத்தடுத்த யோக சித்திகளை அடைய முடியும். பிரேமலதா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில். தீபக் குமார் அண்ணா துறவரம் போகலாமா? தீபக் முதல்ல துறவரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தீபக், நிறைய பேர் துறவரம் போறேன் அப்படின்ற பேர்ல கிளம்பி போயிட்டு என்ன பண்றீங்கன்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டியை நினைச்சிட்டு பிள்ளைங்களை நினைச்சிட்டு அம்மா அப்பாவை நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர் ஏகப்பட்ட கதை எனக்கு தெரியும். என்னுடைய நண்பர்கள்லயே சில பேர் துறவரம் போறேன்னு காட்டுக்குள்ள போயிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்துட்டு 10 நாள் இருக்க முடியும், 11ஆவது நாள் 12ஆவது நாள் இருக்க முடியலன்னு சொல்லி கிளம்பி வந்துடுறீங்க. இதுக்கு துறவரம் போறது ஒண்ணுதான், போகாது ஒண்ணுதான். உண்மையான துறவரம் என்பது வீட்டை விட்டு ஓடுறது கிடையாது. வீட்டிலேயே இருந்துட்டு மன அளவில் அனைத்தையும் துறப்பதற்கு பேர் தான் உண்மையான துறவரம். மனதுல முதல்ல துறந்து பழகுங்க. நீங்க காட்டுக்குள்ள போய் உட்காந்து மன அளவுல துறக்காம இருந்தீங்கனாலும் அதனுடைய பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். மனதளவுல பற்றற்ற நிலையில் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்பவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம், உயர்ந்த கட்டம் உங்களை வழிநடத்தி செல்லும். சோ நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, துறவரம் என்பது உடலிற்கு அல்ல, வெளி சூழ்நிலைக்கு அல்ல. உண்மையான துறவரம் என்பது உங்களின் மனதிற்கு மட்டுமே. சோ நீங்க வீட்லயே இருந்துட்டு உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க உங்க கண்ணு முன்னாடியே இருந்தாலும் கூட அவங்க கூட மன அளவுல உங்களால விலகி இருக்க முடியுது. அதாவது அவங்களுக்கு வேணுங்கிற கடமைகளை செய்யணும், அவங்களுக்கு வேணுங்கிற அன்பை காட்டணும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஆனா பற்று என்பது இல்லாம இருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட், அந்த அட்டாச்மெண்ட் இருக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான துறவரம். இதை புரிஞ்சுக்குங்க. ஜீவாத்மா பரமாத்மா என்றால் என்னன்னு கேட்டிருக்கீங்க முகுந்தன். முதல்ல இந்த தியரி நாலேஜுக்குள்ள அதிகமா போய் சிக்கிக்காதீங்கப்பா. இதுல என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்டீங்கன்னா, புக்ல படிச்சதை வச்சு நீங்க போகும்போது புக் நாலேஜுக்கு தகுந்த மாதிரியான விஷுவல்ஸ், புக் நாலேஜுக்கு தகுந்த மாதிரியான அறிவு, புக்ல படிச்சதுக்கு உண்டான விஷயமே தான் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்.
நீங்க எதை பிக்ஸ் பண்ணி இதுதான் ஒண்ணு வச்சிருக்கீங்களோ அதை கடந்து அது இல்லைன்னு உடைச்சு காமிச்சிட்டு வேற தன்மையில நிக்குது உண்மை. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் நீங்க ஒண்ணு ஃபைனல் பண்றீங்கன்னா அது கிடையாதுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஒண்ணு காட்டும். அதுதான் உண்மையான உண்மை தத்துவம், உண்மை விளக்கம். அதனால இதுதான் அப்படின்றத போய் சிக்கிக்காதீங்க. தியரியை மறந்துட்டு பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. உண்மை என்ன என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும். ஜீவாத்மான்றது என்ன? ஒரு மிகப்பெரிய நெருப்பு இருக்கு, கொழுந்து விட்டு எரியுது. அதுல இருந்து மிகப்பெரிய நெருப்புல இருந்து பிரிந்து வந்த ஒரு சிறு துளி நெருப்பு தான் ஜீவாத்மா. இந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய இந்த நெருப்பு என்பதுதான் பரமாத்மா. அப்ப என்ன? அண்ட சராசரம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய பேராற்றல் பரமாத்மா. அதிலிருந்து கிளம்பி வந்த ஒரு சிறு துளி ஆகிய ஆன்மா இங்க இருக்கு. இதுதான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா நான் கடவுள் தான்றதை உணர்ந்துருச்சுன்னா இங்க இருந்து பிரிஞ்சு போய் மறுபடியும் பரமாத்மாவுடைய கலந்துரும். இதுக்கு பேர் தான் முக்தி நிலை, மோட்ச நிலைன்றாங்க. சஷ்மிதா மோகன் இப்பதான் பதில் சொன்ன. குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது, குரு தான் உங்களை தேர்ந்தெடுப்பார். அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரீப்ளே பண்ணி பாருங்க. அந்த ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை கிளியரா பேசியிருக்கேன். குரு என்ன, குருனா யாரு அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி நான் பேசியிருக்கேன். பின்பற்ற முடியவில்லை என்றால் நீங்க தான் பின்பற்றுவதற்கு உண்டான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு வயசு ஒரு 30 வயசு ஆகுதுன்னா 30 வருஷம் தேவையில்லாத பழக்கங்களை பழகி இருப்பீங்க. 30 வருஷம் கண்டதை மைண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க ஹேபிட்ஸே வேற மாதிரி இருக்கிறப்போ டக்குன்னு எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்தினா எப்படி அது மாறும்? இப்போ உங்களுக்கு வயசு 30 வருஷம் அப்படின்னா 30 வருஷம் பழக்க வழக்கத்தை மாத்திரக்கு அட்லீஸ்ட் 2-3 வருஷமாவது விடாம பிராக்டிஸ் பண்ணும்ல. இது என்னமோ கடையில கிடைக்கிற முட்டாய் மாதிரி உடனே போனே காசு கொடுத்தா கிடைக்கிற மாதிரி ஒரே நாள்ல மாறணும். உங்க ஆட்டிடியூடு, கேரக்டர் அத்தனையும் கம்ப்ளீட்டா மாத்தக்கூடிய ப்ராசஸ் அது. டுவார்ட்ஸ் த டிவைன், டுவார்ட்ஸ் த சுப்ரீம் பவர். ஸோ அதை நோக்கி போகும்போது மிகுந்த பயிற்சி தேவை, மிகுந்த பொறுமை தேவை. அந்த பக்குவமும் பொறுமையும் இல்லாதனாலதான் பல பேர் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம். ஆன்மீகத்துல நல்ல பவர்ஸ் கிடைச்சிரும், ஆன்மீகத்துல நல்ல தெளிவு கிடைச்சிரும். ஆனா உச்சகட்ட நிலையை அடைவதற்கு கோட்டை விடுவதற்கு காரணம் அகங்காரம் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேல செய்ததை திருப்பி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண மறந்துடுவாங்க. அதுதான் உண்மையான காரணம். அதாவது யோகம் பண்றதுக்கு முன்னாடி பல பிரச்சனை இல்லாம இருந்தது, இப்ப பல பிரச்சனை வருதுன்றீங்க. அது அப்படி கிடையாது. முதல்ல யோகம் என்பது என்ன? கர்ம வினைகளை கலைந்து எடுக்கக்கூடிய ப்ராசஸ். அப்ப என்ன, பல ஜென்ம கர்ம வினைகள் உங்களுக்கு இருக்கு. இன்னும் நீங்க பிறந்து இறக்க போறீங்கன்றப்ப இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் கழிச்சு முடிக்கணும். அப்ப இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் கழிச்சு முடிக்கணும் அப்படின்னா அப்ப மொத்த மூட்டையும் ஒன்னா சேர்ந்து உங்க கழுத்தை நெருக்கதானே செய்யும். கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசைன்னா என்ன பண்றது? கர்ம வினைகளும் முடிக்கணுமா, ஆனா வலியே ஏற்படக்கூடாது. அது எப்படி? எந்த அளவுக்கு நீங்க உயிருக்கு ஆபத்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த பயிற்சிகள் பண்ணும்போது. உயிருக்கு ஆபத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நெஞ்ச வலியை கூட நான் தாங்க மாட்டேன் அப்படின்ற பக்குவத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி உச்சகட்டத்தை அடைய முடியும் யோசிச்சு பாருங்க நீங்க. சோ எப்பயுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, பெரிய விஷயங்களை அடைவதற்கு எப்பயுமே சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கைவிட்டுதான் ஆகணும், தாங்கித்தான் ஆகணும். எப்பயுமே ஒன்றின் அழிவில்தான் இன்னொன்றின் தொடக்கம் இருக்கிறது. சோ மனிதனுடைய அற்ப ஆசைகள், சிற்றின்பங்களின் முடிவில் மட்டுமே பேரின்பமான இறைவனை அடைய முடியும். இதை இழக்காதவர்களுக்கு, இழக்க தயாராக இல்லாதவர்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் பிறந்து செத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த பிறப்பின் சுழற்சியில சிக்கி தவிச்சுட்டு தான் இருப்பீங்க. இதை கடந்து உச்சநிலை அடைபவர்களுக்கு மட்டுமே அந்த பேரானந்த இறைநிலை என்பது சித்தியாகும். தியானம் செய்யும் போது நார்த் சைடு அமர்ந்து சவுத் சைடை பார்த்து தான் பயிற்சி பண்ணணும். அதாவது வடக்கில் அமர்ந்து தெற்கை நோக்கி பார்த்து தியானம் பண்ணும்போது
விரைவில் யோக சித்தி என்பது ஏற்படும், பொருளாதார முன்னேற்றங்களும் ஏற்படும். பழனி செல்வி, எல்லாம் அல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். குருகடாட்சம். கொசு கடித்தால் அடிக்கக்கூடாதா? ராம் கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு அடிச்சுக்குங்க. ஏன்னா கொசு இப்போதைக்கு நீங்க சொல்றத கொசு கேட்கக்கூடிய தன்மையில் இருக்காது. போக 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 பயிற்சிகள் செய்ய செய்ய கொசு நீங்க சொல்றதை கேட்கும், உங்க பக்கத்துலயே வராது. அது வரைக்கும் அடிச்சுங்க, தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனா மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் தாட் இருக்கு, அதுல இருந்து எப்படி வெளியே வருவது? அருண் சாமிநாதன் கேட்டிருக்கீங்க. அன்பை உங்களோட மனசுல அதிகப்படுத்துங்க. அன்பு தான் எல்லாத்துக்கும் பேஸ். அன்பும் கருணையும் உங்களோட அநாகதா சக்கரால இருந்து எப்போ பொங்குதோ, இன்னொரு உயிர் கஷ்டப்படும் போது, வருத்தப்படும் போது, எப்போ அந்த உயிர் கஷ்டப்படுது, வருத்தப்படுது, வேதனைப்படுதுன்னு நீங்க பார்த்து வருத்தப்படுறீங்களோ, ஏங்குறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, அப்போ மட்டும்தான் உங்களோட நெகட்டிவ் தாட் எல்லாம் அந்த கருணை என்னக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல்ல பொசுக்கி எரிக்கப்படும். அதனாலதான் வள்ளலார் தயை 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 தயைன்னு அத்தனை டைம் தலதலையா அடிச்சுக்கிறாரு. எப்போது உங்களுக்குள் அளவு கடந்த அன்பு அதிகமாக ஆரம்பிக்கிறதோ, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதுறீங்களோ, அப்ப மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்களும் நெகட்டிவ் தாட்ஸும் விலகும். அது வரைக்கும் விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேணா கடைசி வரைக்கும் அன்பை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆனந்தராஜ் எஸ், பரம்பொருள் யோகம் கட்டணம் இல்லாமல் கற்றுக் கொடுக்க வேண்டும் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு கட்டணம் இல்லாமல் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். பயன் பெற்றவர்களிடம் கேட்டு பாருங்கள். இன்னும் கூடிய விரைவில் டைரக்ட் கிளாஸுமே ஃப்ரீயா வந்து கண்டக்ட் பண்ண போறோம் திருப்பூர் ஆசிரமத்துல. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரையும் காத்திருக்கவும். இப்போதைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தாங்க கேக்குறீங்க. ஃபவுண்டேஷன் எங்க ரன் பண்றது? ஃப்ரீயா எங்க ரன் பண்றது? இங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு காசு, டீசலுக்கு காசு, உப்பு, மிளகு, பருப்பு, சர்க்கரை, எல்லாத்துக்கும் காசு. அப்போ இந்த ஃபவுண்டேஷன் நடத்துறதுக்காக ஓரளவுக்கு ஃபண்டிங் வேணும் இல்லையா? ஃபண்டிங் அப்புறம் நம்ம எங்க இருந்து நம்ம கெயின் பண்றது? இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். பொறுமையும் கவனமும் நிதானமும் மிகவும் தேவை. எதுக்கு பண்றோம் அப்படின்றத பொறுமையா பாருங்க. எதுக்கு இவங்க இதை பண்றாங்க, இது எதை நோக்கி போகுதுன்னு பொறுமையா பாருங்க. பொறுமையா பார்க்கும்போது தான் உண்மை புரிய வரும். சும்மா பணம் வாங்குறாங்கன்னு வெளிப்போக்காவே பார்க்காதீங்க. வெளியில இருந்தே வேடிக்கை பார்க்காதீங்க. ஏன் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, யாருக்கு பண்றாங்கன்ற பொறுமையா அந்த பக்குவத்தோடு பார்க்கும்போது என்ன பண்றோன்றது உங்களுக்கு தானாவே புரிய வரும். ஹேமலதா வெங்கடாச்சலபதி, குருவே சரணம் என்று கூறும்போது எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளையும் மனதையும் நினைப்பதில்லை. ஆனால் குருவே சரணம் என்று மட்டும் சொல்கிறேன். சரிதானே? தாராளமா சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு பிடிச்ச குருவை மனசுல நினைச்சு நீங்க சொல்லும்போது சீக்கிரம் கனெக்ட் ஆவீங்க அவங்களோட. சோ உங்களுக்கு ரொம்ப பிடித்த குருவை மனதில் நினைத்து குருவே சரணம் என்று சொல்லும் போது சீக்கிரம் யோக சித்தி என்பது ஏற்படும். ஓசிடி சரியாக என்ன செய்ய வேண்டும்? ஈசன் கேட்டிருக்கீங்க. இது வந்து உடம்ப அப்படியே காயகல்பமா மாத்திரும். லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ 8110811059 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், 8110811059 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, சஞ்சீவினி காயகல்பம் மருந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு விடுவாங்க. இதை டெய்லி காலையில சுடுதண்ணியில 15 சொட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். இதை சாப்பிடும் போது உடம்பு வலுப்பெறும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உயிரணுக்களை உற்பத்தி செய்யும். இதுக்கு மாபெரும் ஆற்றல் உண்டு. சாதாரணமா நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எடுத்துக்கோங்க. சாம்பார்ல என்ன எனர்ஜி இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. வெறும் மஞ்சத்தூளை போட்டு காய்கறியும் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. வெறும் சாம்பார், வெறும் தண்ணியை குடிக்கிறீங்க. அரிசியும் பாலிஷ்டு ரைஸ், எப்ப பார்த்தாலும் தோசை இட்லியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி எனர்ஜி ஏறும்? இந்த உடம்பு எப்படி உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும்? இதனால பல பேருக்கு குழந்தை இல்லாத பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த சஞ்சீவினியை எடுக்கும் போது உயிர் ஆற்றலாக செயல்பட்டு பல உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும். உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணும். வாதம், பித்தம், கபம் 3 கண்ட்ரோலுக்கு வந்துடும். மெயினா உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றிடும்.
உடம்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா மாத்திடும். இன்னும் பல அதிசயங்கள் இது பண்ணும். நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே தெரிய வரும். வெள்ளை கரிசலாங்கண்ணியும் சாப்பிடலாம், தவறல்ல. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இப்ப கிடைக்கிறது இல்ல, வெள்ளை கரிசலாங்கண்ணியும் சாப்பிடலாம். கேட்டதவே ஏன்பா கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேனே, ஃப்ரீ கிளாஸ் விரைவில் அனௌன்ஸ் செய்யப்படும். டைம் கிடைக்கும் போது அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம். அனௌன்ஸ் பண்ணும்போது தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். புதுசா ஏதாவது கேள்வி கேளுங்க. கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்க வேண்டாம். அடுத்தவங்களோட நேரமும் சேவ் ஆகும் இல்லையா? காவியன் குருவே ஏன் இந்த வாழ்க்கை விளையாட்டு? முதல்ல குருன்னு கூப்பிடாதீங்க காவியன், உங்களுக்கு பிடிக்க போறேன் பாருங்க. நான் பல டைம் சொல்லிட்டு, நான் உங்கள் சகோதரன், நான் உங்கள் குரு அல்ல. ஏதோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதை நீங்க உணராம இருக்கீங்க. அதை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்களே குருன்ற ஸ்தானத்துக்கு உயர போறீங்க. இதுக்கு எதுக்கு எனக்கு அவ்வளவு பெரிய பில்டப்? நான் அவ்வளவு ஒர்த்தே கிடையாது, ஒரு டம்மி பீஸ் நான். ஏதோ இறைவன் ஏதோ ஒரு சில விஷயங்களை உணர்த்தி இருக்கிறாரு, அதை மக்களுக்கு உணர்த்திட்டு இருக்கேன். ஏன் இந்த வாழ்க்கை விளையாட்டுன்னா ஈகோவோட கேம் தான்ப்பா இது. துரிய விழிப்பு நிலை ஏற்படுவதற்கு என்ன பயிற்சியோ அதை பண்ணுங்க. அதை பயிற்சி பண்ணும்போது இறைவனே உங்களுக்கு உணர்த்துவாரியா இந்த விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. சிரிப்பா இருக்கும் அது நடக்கும்போது. ஏண்டா இது நிகழுது, ஏண்டா இது நடக்குது, இப்படி வந்து சிக்கிட்டு இருக்குமே, இப்படி வந்து சிக்கிட்டு இருக்குமே. அந்த தெளிவு உங்களுக்கு பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈகோவோட கேம் எண்டுக்கு வந்துடும். ஈகோ, when the ego ends, you will get connected with the absolute. Immediately you will get connected with the absolute. எப்பெல்லாம் உங்க ஈகோ ஒன்றுமில்லாமல் செல்கிறதோ அந்த க்ஷணம் உடனே கனெக்ட் ஆயிருவீங்க அந்த பரம்பொருளோட. அதான் கான்செப்ட். அப்ப போய் கனெக்ட் ஆகும்போது கேள்வி கேள்வி உங்களுக்கு முதல்ல பேச்சு வருதான்னு பாக்குறேன், ஏதாவது பேச முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. பரணிதரன் கேட்டிருக்கீங்க, ஆனா இந்த பாவங்களில் இருந்து எப்படின்னா விடுபடுறது? ஒண்ணும் இல்லப்பா, பயிற்சி பண்ணுப்பா, ரெகுலரா பயிற்சி பண்ணு. எல்லா உயிர்களையும் அன்போட பாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளலார், சிவானந்த பரமஹம்சர் போன்ற உயர்ந்த நிலை ஞானிகள் எல்லாரும் சொன்னது என்ன? நீ சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிடுற, எல்லாமே நான் தான். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே இறைவன் தான். படைப்பு எல்லாமே இறைவன் தான். அங்க இருக்கக்கூடிய செடி கொடி மரம் சிங்கம் புலி கழுத பூரா இறைவனோட வேற வேற ஷேப்பு கலர்ல மாறி இருக்கே தவிர, ஆனா அதை இயக்குவது பூரா அந்த இறையாற்றல் தான்ற தன்மைக்கு எப்போது நீங்கள் வருகிறீர்களோ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒன்று போல கருதக்கூடிய தன்மை எப்போ உங்களுக்கு வந்துருச்சோ, அந்த ஒன்னஸ்ன்ற தத்துவத்துக்கு எப்போ போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையே பரவச பேரானந்த நிலைக்கு மாறிடும். அதுக்கப்புறம் உங்களோட கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு முக்தி நிலை எனக்கூடிய உயர்ந்த நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். ரேவா லைஃப் டைம் கேட்டிருக்கீங்க, மாதவிடாய் காலத்தில் பயிற்சி பண்ணலாமான்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். சித்தர் நெறிக்கு தீட்டி என்பதே கிடையாது 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 கிடையாது. பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியா 2 நாள் வகுப்பு கொடுக்கும் போதே ஒரு சில பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையோட தான் வந்திருந்தாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா தாராளமாக வரலாம் என்று சொல்லிதான் அவங்களுக்கு நம்ம பயிற்சிக்கு அலோவ் பண்றோம். நான் கேட்கிறேன், தீட்டு தீட்டுன்றீங்களே, ஜெனரலான ஒரு கேள்வி. அந்த தீட்டு 10 மாசமா வயிறுல ஒன்றா சேரல அப்படின்னா எப்படி மனிதன் முதல்ல பிறப்பான்? யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தா இந்த உடம்பே மிகப்பெரிய தீட்டு தானே. இந்த உடம்பே யாரும் தொடக்கூடாது இல்ல. இந்த உடம்பை பெரிய அழகாகவும் அறிவாகவும் மிக உயர்ந்த பொக்கிஷமாகவும் எப்படி நீங்க கருதுறீங்க? அப்படி பார்த்தா இந்த உடம்பே தீட்டு தான். தீட்டு என்பது ஒன்றே கிடையாதுப்பா. தீட்டுன்றதே கிடையாது. எந்த நேரம் வேணாலும் பயிற்சி பண்ணலாம். குறிப்பா மாதவிடாய் காலத்தில் தாராளமாக பயிற்சி பண்ணலாம். இன்ஃபேக்ட் வயிற்று வலி சீக்கிரம் குறையும் நீங்க பயிற்சி பண்ணும்போது. ஸ்ரீதரன் சதுருஷன், தீட்சை பற்றி சொல்லுங்க. நான் தீட்சை என்றால் என்ன தெளிவா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன்ப்பா, கிளியரா அதை போய் பாத்துருங்க. சர்ச் பாக்ஸ்ல, யூடியூபோட சர்ச் பாக்ஸ்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தீக்ஷா அப்படின்னு அடிங்க, அந்த தீட்சையை பத்தின வீடியோ வந்துடும். சிவன் யார் என்று சொல்லுங்கண்ணா. சிவன் என்பவர் நம்மள மாதிரி இருந்த ஒரு யோகி. ஆனா அவர் தான் ஆதி யோகி. யோகிகளுக்கெல்லாம் ஆதியும் முதலுமாக இருந்த யோகி சிவன் எனக்கூடிய ஒரு நபர். சிவம் அப்படின்னக்கூடிய ஒரு தன்மையை அடைஞ்சதுனால அது வந்து பரம்பொருள் தான். அதாவது எக்ஸிஸ்டன்ஸுக்கு இன்னொரு பேர் சிவம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல பரம்பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தன்மைக்கு யாரெல்லாம் சென்று விடுகிறார்களோ அவங்க எல்லாருமே சிவன் தான்ப்பா. ஒரு சிவன் இல்லப்பா, ஒவ்வொருத்தனும் சிவன் தான்ப்பா.
பயிற்சி செய்பவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா? உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம பயிற்சி பண்றதே புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜோதியை பாக்குறதுக்கு தான். ஹீட்டை பூரா மேலே ஏத்திட்டு அப்புறம் ஹீட் மறுபடியும் எண்ணெய் உச்சிக்கு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஹீட் பூரா கீழே இறங்கிடும். உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்க கூடாது. பயிற்சி பண்றவங்க, எந்த பயிற்சி பண்றவங்களுக்கும் சொல்றேன். இது பல பேர் இன்னைக்கு சொல்லி தரதுல பயிற்சியை மட்டும் சொல்லி தந்துடுறாங்க. பல வருஷம் பயிற்சி வீணா போயிருது. உச்சிக்கு எண்ணெய் வைக்க கூடாது. ஹீட்டு மொத்தமும் இறங்கிடும். சைட்ல வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வச்சுக்கோங்க, பின்னாடி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப நான் எண்ணெய் வச்சுட்டு தான் இருக்கேன். இதனால ஒன்றும் தவறு இல்லையா? உச்சிக்கு மட்டும் அழுத்தி எண்ணெய் வைக்க கூடாது. ஹீட்டு பூரா இறங்கிடும். மறுபடியும் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் பயிற்சி பண்ணணும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. தீபா நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உணவு அளிப்பது மட்டும் அன்னதானமா, அல்லது பெருமைக்காக இருப்பவர்களுக்கு உணவு அளிப்பதும் அன்னதானமா? விளக்கம் அளிக்கவும். பெருமைக்கு உணவு அளிச்சாலும் சரி, எந்த எதிர்பார்ப்பும் உணவு இல்லாம உணர்வு அளிச்சாலும் சரி, புண்ணியம் என்பது 100% உண்டு. ஆனா செய்கின்ற அன்னதானத்தை பெருமைக்கு செய்யாம இந்த உயிர் கஷ்டப்படுதேன்ற உண்மையான தன்மையோட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சீங்கன்னா முக்தி நிலைக்கு போயிடுவீங்க, இறைநிலைக்கு போயிடுவீங்க. ஏன்னா அந்த செயலுக்கு உண்டான கிரெடிட்ஸ் நீங்க ஏத்துக்கல, அது இறைவன் தான் செய்யறான்னு காமிச்சிடுறீங்க. அதனால அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மான்னு சொல்றாங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பெயர் நிஷ்காமியம். மிகப்பெரிய ரகசியம் இது. எல்லா செயலும் நிஷ்காமியமாக செய்தால் நீங்கள் செய்த செயலுக்கு உண்டான வினைகள் அனைத்தும், நல்வினைகள் அனைத்தும் இறைவனை சாரும். இறைவனை சேரும் போது உங்களுக்கான மோட்ச கதவுகள் திறக்கப்படும். நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்றீங்க, பெருமைக்கு செய்றீங்கன்னா புண்ணியம் சேரும். புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் நீங்க பிறந்துதான் ஆகணும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. வசந்தா, எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள். சுரேஷ், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை தரிசித்து வந்தேன், மனம் குளிர்ந்தது. இதை கேட்டோன்னே எனக்கும் மனம் குளிர்ந்தது. அடிக்கடி அவருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு உண்மை அதுதான். சித்தர்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. பார்க்க இத்தினூண்டு இடமா இருக்கும், 10க்கு 10 ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இங்க ஆளுங்களே வராத மாதிரி இருக்கும். அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க யாரையும் உள்ளுக்குள்ள. அது என்ன டூரிஸ்ட் பிளேஸா? வரவன் போறவன்லாம் சேர்த்துக்கிறதுக்கு. அந்த கைலாச கோண அருவியில டெய்லி 1000 பேர் மேல போவான், கீழே வருவான். லெப்ட் சைடு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குன்றதை யாருக்குமே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அதுல போனா என்ன ஜீவசமாதியில என்ன இருக்க போகுதுன்னு நினைப்பீங்க. அந்த இடத்துல கால் வச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைய தலைகீழாக புரட்டி போடப்பட்டது. எங்கேயோ படம் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தவனோட கதையே மாத்தி விட்டாப்ல அவர். சரி, ஓகே, அது வேற கதை, எங்க ஒரு நாள் ஃப்ரீயா பேசுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க ரெகுலரா அன்னதானம் பண்றாங்க பௌர்ணமிக்கு. உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு நன்கொடையை அந்த அன்னதானத்துக்கு நீங்க கொடுக்கும் போது, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் எனக்கு நன்கொடை கொடுக்கும் கேட்கல. இன்ஃபேக்ட் எந்த சித்தரும் கேட்க மாட்டாங்க. ஆனா உங்களோட மனம் இருக்கு இல்லையா, ஒரு உயிருக்கு கொடுக்கணும்னு. அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுன்னா, அந்த மனதிற்கு உங்களுக்கு வேணுங்கிற அந்த அருள் ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும். கொடுக்கும் தன்மையில் இருப்பவனுக்கு மட்டுமே எல்லா செல்வ வளமும் சேரும். மாபெரும் ரகசியம். 2வது, சித்தரோட ஜீவசமாதிக்கு போய் நீங்க தங்கி வழிபட்டு வரும்போது என்ன ஆகும் வந்து கேட்டீங்கன்னா, உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் சித்தர் பெருமக்களுக்கு உண்டு. எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி, கவலையில இருந்தாலும் சரி, வாய்ப்பு இருக்கும் போது சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தான் புத்தூர் கைலாச கோணா அருவி. கூகுள்லயே போடுங்க, கைலாச கோணா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போடுங்க. அதுலேயே கூகுள் மேப் லொகேஷன் முதற்கொண்டு வந்துடும். டைம் கிடைக்கும் போது அந்த ஜீவசமாதிக்கு சென்று மனமுருகி கண்ணீர் விட்டு உங்களோட பிரார்த்தனைகளை வையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அருள் பாலித்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் என்பதில் எல்லாரும் ஐயமில்லை. இந்த விஷயம் நீங்க உங்க காதுக்கு கேட்குதுனாவே அதை புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, பைரவ சித்தர் ஜீவசமாதின்னு பூந்தமல்லியில் ஒண்ணு இருக்கு. வீட்டுக்கு எதிர்க்கவே ஒருத்தர் இருந்தார், 12 வருஷம் இருந்தாராம். அப்படி ஒரு ஜீவசமாதி இருக்குன்றதே தெரியல, அவங்க காலம் வைக்க முடியல. எப்படி 12 வருஷம் வீட்டுக்கு எதிர்க்க இருந்தே. ஆனா இன்னைக்கு ஒரு சித்தரோட ஜீவசமாதியை பத்தி தெரியுது அப்படின்னா, சித்தர்கள் நினைத்தால் மட்டுமே உங்களுக்கு காலிங் வரும். அப்படி இல்லைன்னா காலிங் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜீவசமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற்றி எழுதப்படும். மனிதனுக்கும் தானம் செய்யலாம், மற்ற உயிர்களுக்கும் தானம் செய்யலாம். லிமிட்டே வச்சுக்காதீங்க. கசகச நல்லது பண்ணுங்க. எறும்புக்கு பண்ணுங்க, காக்காக்கு பண்ணுங்க, குருவிக்கு பண்ணுங்க. மெயினா இதுக்கெல்லாம் நீங்க அன்னதானம் பண்றீங்க, முதல்ல நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜுக்கு வந்துருங்க. எல்லா உயிரையும் கொண்டுட்டு அதனுடைய டேஸ்ட் நல்லா கடிச்சு சாப்பிட்டு மறுபடியும் நான் உயிருக்கு போய் இது நல்லது, இது இந்த நல்லது பண்ண போறேன், அந்த நல்லது பண்ண போறேன்னா அது எப்படி செட் ஆகும்? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கறேன்.
மனம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரை கொண்டு சாப்பிடணும்ன்ற ஒரு ரஜோ குணம் இருக்கு, ஒரு மோசமான ஒரு குணம் இருக்கு. அந்த மாதிரி குணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு உயிருக்கு போய் அணிலுக்கு சாப்பாடு வைக்க போறேன், மயிலுக்கு சாப்பாடு வைக்க போறேன், காக்காக்கு சாப்பாடு வைக்க போறேன்னு எப்படி ஏத்துப்பாங்க அவங்க? நான்வெஜ்ல இருந்து முதல்ல வெஜ்ஜுக்கு மாறுங்க. அப்பதான் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது நிறைவு பெறும். அது வரைக்கும் நீங்க முழுமையான கடவுளினுடைய அனுகிரகத்தை பெறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. புரிதலின் அளவை அதிகரிப்பது எப்படி? எந்த எண்ணங்கள் வந்தாலும் எண்ணத்தை கவனிங்க, அதை செயல்படுத்தாம செயலா மாற்றாம இருங்க. புரிதலின் அளவு அதிகரிக்கும். ஆத்ம சக்தி எப்போது அதிகரிக்கிறதோ புரிதல் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் வேகத்துல செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் ரகசியம். தங்கம் சிவா, எல்லா வளமும் நலமும் பற்றி வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம். உடல் சூடு தனிய ஸ்படிய மாலை அணியலாமா? ராஜ்குமார் கேட்டிருக்கீங்க. தாராளமாக அணியலாம். ஆனா ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கி போடுங்க. ஸ்படிய மாலை அணிந்து கொள்ளலாம். காவியன் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, பல பிறவிகள் தொடர்பான ஞாபகங்கள் ஏன் எனக்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த ஜென்மத்துல ஒரு ஞாபகம் வந்தாவே இவன் கெட்டது பண்ணவன உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவனு எப்படி என்னை பண்ணிட்டான் பாரு, இப்படி என்னை பண்ணிட்டான் பாருன்னு கடுப்புல திரியிறீங்க. இன்னும் 7 ஜென்ம ஞாபகம்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் எதிரிகளை அதிகப்படுத்திப்பீங்க, கடுப்புகளை அதிகப்படுத்திப்பீங்க, அவனை போட்டு தள்ளணுன்ற எண்ணத்துக்கு போயிருக்கீங்க. நிம்மதி இல்லாம போயிடும். இறைவன் உங்களுக்கு நல்லதுக்காக தான் பண்ணிருக்கிறான். அந்த நினைவுகள் இல்லாமல் போனால் மட்டுமே வாழ்க்கையில நீங்க உச்சகட்ட ஞானத்தை அடைய முடியும்ன்றதுக்காகத்தான் அந்த எண்ணங்களை இப்போதைக்கு மறைச்சிட்டாரு. ஆனா என்னைக்கு எல்லாத்தையும் சமநிலையோட பார்த்து எதுவும் உங்களுக்கு பாதிக்காத தன்மை வருகிறதோ அப்போது இறை தன்மையான இறையாற்றல் உங்களுக்கு எல்லா ஞாபகங்களையும் கொண்டு வந்து விடும். அதனால உங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு தெரிஞ்சு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் அந்த ஆற்றலை கொடுப்பாங்க. அது வரைக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, ஒரு 100 பேர் உங்களை கிராஸ் பண்ணி போறாங்கன்னா 100 பேர் யாரு, என்ன ஏது, எந்த ஊரு, என்ன தப்பு பண்ணிருக்கான், என்ன ஏன்னு தெரிஞ்சா 100 பேரை டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிட முடியுமா உங்களால? ஒவ்வொருத்தனோட எண்ணங்களும் ஓடிட்டு இருக்கும். நின்ன இடத்த விட்டே உங்களால நகர முடியாது. பைத்தியம் முடிச்சிடும். அவங்க 100 பேர் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கிறதுனால நீ ஈஸியா போறீங்க. நீங்க எந்த ஒரு மனத்தடையும் இல்லாம மன பதட்டமும் இல்லாம போறீங்க. இதே தெரிஞ்சவன் எவனாவது ஒருத்தர் தான் அவன்கிட்ட டைம் பாஸ் பண்ணணும், பேசணும், இத்தனை பஞ்சாயத்துகள் இருக்கு இல்லையா? சோ எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே மிக உயர்ந்த ஞான நிலைக்கு வழிவகுக்கும். பல பேர் ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ரகசியங்கள் தெரிஞ்சுன்னா பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சில ரகசியங்கள் தெரிஞ்சாவே ஐயோ போதுன்றீங்க. எல்லா ரகசியங்களும் தெரிய வந்ததுன்னா முடியாது. உடல் என்பது தாங்காது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட உயர்ந்தவன் நீதான், உன்னை விட நான் ஒண்ணுமே இல்லை, என்னைய சேர்த்துக்கன்னு சொல்லி சரண்டர் ஆயிருங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. வாழ்வில் அனைத்து ரகசியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். தேவையானது கிடைக்கும். உயர்ந்த கட்ட மெய்ஞானத்திற்கு இறைவனே உங்களை அழைத்து செல்வார். பிரேமலதா, அவர் நம்மளோட குரு நம்மளோட கர்மாவை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு கேக்குறீங்க. உங்களை சூஸ் பண்ணிருக்காங்கனாலே அந்த கர்ம வினைகளை கலைந்தெடுத்து அதை நல்வினைகளாக மாற்றுவதற்காக தான் உங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிச்சயமாக அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்கு நீங்க தகுதியா இருக்கணும். மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது. தர்ம பாதையில இருக்கணும், தர்ம நெறியில இருக்கணும். எப்ப நீங்க முதல்ல அவர் உங்களை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் தப்பான பாதைக்கு போறீங்கன்னா வார்னிங் வரும். ஒரு 3 வார்னிங் வரும், மோசமான வார்னிங் வரும். அதுவும் கேட்காம மறுபடியும் தவறான பாதைக்கு போறீங்கன்னா உங்களோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. இதுதான் மெயினா நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. மைண்ட்ல வச்சுக்க. எவல்யூஷன் தியரி உண்மையா? 100% உண்மைதான். அதில் மாற்று கருத்தே அல்ல. ஒரு செல் உயிரினத்தில் இருந்து பல செல்லாக உருவாகி இன்று மனிதன் பல லட்சம் பல கோடி செல் உள்ள மனிதனாக உருவெடுத்திருக்கிறான் என்றால் அப்ப எவல்யூஷன் தியரி உண்மைதானே? இது இன்னும் சொல்லணும்னா மாணிக்கவாசர் இது அன்னைக்கே சொல்லிட்டாரு. புல்லாகி, பூடாகி, பாம்பாகி, தேலாகி, பல்மிருகமாகி, தேவராய், அசுரராய், இத்தனையும் கடந்து நீங்க மனித பிறகு எடுத்திருக்கிறான்னு சொல்றதுனால இதுலயே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒரு செல் உயிரினத்திலிருந்து பல செல் உயிரினம் உள்ள மனிதனாக மாறி இருக்கிறான் என்றால் இந்த எவல்யூஷன் என்பது உண்மை. பரிணாம வளர்ச்சி என்பது 100% உண்மை. காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. இருக்கே காஃபி டீ மிகப்பெரிய கேடு. அது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன். காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சத்து மாவு குடிங்க. அப்படி இல்லையா அந்த கரிசலாங்கண்ணி பவுடர்னு சொல்லிட்டு இருக்கு,
அதை வந்து அதை தேநீராவே சில பேர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த பொடியை கொடுப்பாங்க. ஒரு நம்பர் ஒன்று சொல்றேன், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க. அந்த நம்பரை நோட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அந்த கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து கொடுப்பாங்க. அதை தேநீரா மாத்தி குடிங்க. அதை அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கங்க. 99433358. மறுபடியும் சொல்றேன், சாரி தப்பா சொல்றேன், 98433358. மறுபடியும் சொல்றேன், 98433358. இவரோட பேர் வந்து கிருஷ்ணாத்மா. இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காஃபி டீ குடிக்கணுன்ற பழக்கத்தை தாண்டி அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறேங்க, அதனால கரிசலாங்கண்ணி தேநீர் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஆவாரம் பூ தேநீர்னு சொல்லிட்டு இன்னொன்னு கொடுக்குறாரு. அது எப்படின்னா நார்மலா குடிக்கிற மாதிரி தான். சுடு தண்ணியை சூடு பண்ணிட்டு அதுல வந்து ஒரு கொஞ்சோண்டு ஸ்பூன் எடுத்து அதுல நீங்க போட்டுட்டு அதுல கருப்பட்டி போட்டுட்டு, கருப்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ, டேஸ்ட் கருப்பட்டை போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். வெள்ளை சக்கரை வேணா, அது விஷம். தயவு செய்து வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணி மிகப்பெரிய விஷம். அதுக்கு பதிலா நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ போட்டு குடிச்சீங்கன்னா உடம்பிற்கு அவ்வளவு நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளையும் இந்த மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஜனனி எல்லா வளமும் நலமும் பெற்று அகத்தியரின் பரிபூரண அருளாசியினால் விரைவில் நீங்க சித்தா டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இறைவன் அதற்கு உங்களுக்கு வழிவகுட்டும். குருவே சரணம். குருவின் பரிபூரண அருளாசிகள். நன்றி. விந்துவை வீண் செய்தால் பெற்ற தீட்சை வீணாகிவிடும். அப்படிலாம் கிடையாதுப்பா. மாதம் 2 முறை தாராளமாக விந்துவை சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு மேல வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிகமா மாஸ்டர்பேட் பண்ணாதீங்க. விந்து விட்டவன் நொந்து கெட்டான். எந்த அளவுக்கு விந்து சக்தியை சேமிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உடலின் ஆற்றல் பெருகும். உடலின் ஆற்றல் பெருக பெருக ஷார்ப்னஸ் அதிகமாகும், மைண்ட் ஃபோக்கஸ் அதிகமாகும், வரக்கூடிய வார்த்தைகள் கிறிஸ்டல் கிளியரா வரும், உடம்பே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உயிராற்றலை யாரும் வீண் செய்ய வேண்டாம். கிரண் பாபு, குருவின் பரிபூர்ண அருளாசிகள். வாழ்த்துக்கள். சிந்து, ஐ எம் டேக்கிங் ஞான மூலிகை. வள்ளலார் ஞான மூலிகை வேறு, சஞ்சீவினி வேறான்னு கேட்குறீங்க. ஞான மூலிகை சஞ்சீவினி ஒண்ணுதாமா. ஃபர்ஸ்ட் பவுடரா இருந்தது, இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அது லிக்விட் ஃபார்ம்ல மாத்திட்டோம். ஸோ பவுடரா இருந்ததை நீங்க இப்ப முடிகிற வரைக்கும் நீங்க பவுடர் சாப்பிட்டுருங்க. இதுக்கப்புறம் லிக்விட் ஃபார்ம்ல எடுத்துக்கும் போது சீக்கிரம் உடனே ரத்தத்தில் கலந்துரும். இது ஏன் வந்து நம்ம லிக்விட் ஃபார்ம்ல சஞ்சீவினியை மாத்திட்டோம் அப்படின்னா, பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க அதை செரிமானம் பண்ண முடியுது. ஒரு சில பேர்னால வயதானவர்களால செரிமானம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால லிக்விட் ஃபார்மா மாத்தியாச்சு. லிக்விட் ஃபார்ம்ல எடுத்துக்கும் போது டெய்லி காலையில சுடு தண்ணியில 15 சொட்டு, இதுவே குழந்தைகள் 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா 5 சொட்டு, வெறும் டிராப்ஸ் மட்டும்தான். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உடலில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழும்ன்றது உங்களுக்கே தெரியும். உடனே போய் ரத்தத்தில் கலந்து விடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறி, நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே உயிரணுக்களை உற்பத்தி செய்வதில்லை. சத்தியமான உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இந்த உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் என்பது எப்போதோ மனிதன் இழந்து விட்டான். ஃபுல்லா பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி உணவுகளை இன்னைக்கு நிறைய திணிச்சிட்டாங்க. காய்கறி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசாயன கழிவுல இன்னைக்கு முக்கிய எடுக்கிறாங்க, கெமிக்கல்ல முக்கிய எடுக்கிறாங்க. பழங்கள் மெழுகு தடவப்பட்டதா இருக்கு, பழங்கள் வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்டதா இருக்கு. அப்போ உண்மையான மூலிகைகளை வைத்து செய்யக்கூடிய இன்னைக்கு சித்தர் பெருமக்கள் இல்ல. அப்ப நம்ம காயகல்பம் தான். சஞ்சீவினி அப்படின்றது பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பொடி டைப்ல இருந்ததை லிக்விட் ஃபார்ம்ல மாத்திருக்கோம். பொடியா இருக்கும்போது வெறும் 5 பொடி தான். அதுல இது கூட இன்னும் ஒரு 20-25 மூலிகைக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு உயிரணுக்களை உற்பத்தி செய்து உங்களை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கும், உங்களுக்கு உடல் உஷ்ணம் ஏறும்போது அதை சமன்படுத்துவதற்கும், இதையெல்லாம் கடந்து போக்கஸ் அதிகரிப்பதற்கும், வாதம் பித்தம் கபம் இது 3 தான் சமாச்சாரமே. இதை சமநிலைப்படுத்துவதற்கும் மிக உயர்ந்த ஒரு மருந்தாக அமைவது சஞ்சீவினி. அது எங்க வாங்குறதுன்னு கேட்டிருக்கீங்க. 8110811059. மறுபடியும் சொல்றேன், 8110811059 நம்பருக்கு ஃபோன் பண்ணி சஞ்சீவினி எனக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். பிரகாஷ் டிஎம்
எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். இந்திரன் ஜேபி 2 தார தோஷம் போக்க வழி சொல்லுங்க அண்ணா. எந்த தோஷம் இருந்தாலும் சித்தர் நெறிக்கு வந்துட்டீங்கன்னா தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். பரம்பொருள் யோகம் தியான பயிற்சி பெற்று ஜீவசமாதி வழிபாட்டை அதிகப்படுத்துங்கள். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஆசிரமம், ஜீவசமாதி, கைலாச கோணை அருவி, அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண லிங்கமும் அங்க இருக்கு. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் தவம் பண்ண குகையும் அங்க இருக்கு. குகை இப்போ மேக்சிமம் லாக் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த ஆசிரமம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. சோ நீங்க போறதுக்கு முன்னாடி இறைவனின் அருளாசி பெறணும்னு விருப்பப்படுறவங்க கைலாச கோணா காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவசமாதிக்கு சென்று வரும்போது உங்களுடைய கர்ம வினைகள் மொத்தமும் மாற்றி அமைக்கப்படும். சித்தர்களை வேண்ட வேண்ட உங்களது அருளாற்றல் அதிகப்படுத்தப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு அருளை சம்பாதிக்கிறீர்களோ உங்களது கஷ்டங்கள் விலகும். திவ்யா குருசாமி, நிச்சயமாக 100% சித்தர்களின் அருளினால் நீங்கள் அன்னதானம் அதிகமாக செய்ய செய்ய நீங்கள் விருப்பப்பட்டவாறே உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். நாளையில இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா அன்னதானம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா அன்னதானம் பண்ணுங்க. முதல்ல பலனை எதிர்பார்த்து பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு. அதுக்கப்புறம் போக போக முக்திக்கு போகலாம். முக்திக்கு அப்புறம் போய்க்கலாம். முதல்ல இந்த வாழ்க்கையில தேவைங்கிற விஷயத்த நீ அடையணும். அதுக்கு பணம் தேவை. ஆன்மீகத்தை பயன்படுத்தி ஆன்மீகத்தை தான் பிசினஸா மாத்தக்கூடாதே தவிர ஆன்மீக அறிவை உங்க பிசினஸுக்கு நீங்க பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆன்மீகத்தை தான் பிசினஸா மாத்தக்கூடாது. ஆன்மீக அறிவை பயன்படுத்தி, ஞானத்தை பயன்படுத்தி, அந்த ஞானத்தை உங்க தொழில அப்ளை பண்ணி அந்த பிசினஸ் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை பொருளீட்டி உயர்ந்த கட்டத்தை நீங்க அடையலாம். சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு சித்தர் இருப்பார். ஒரு சித்தரை இப்போ நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, வேஷ்டிக்கு ஃபேமஸான கம்பெனி, அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, நீங்க அவங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களை பத்தி விசாரிச்சீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சித்தர் இருக்கிறார். அந்த சித்தரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்க வாழ்க்கையே மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாம உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தரோட வழிபாடு என்பது இருக்கும். சித்தர்களை சாதாரணமாக நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது அவர்களுக்கு உண்டு. திருச்சியில மிக விரைவில் கிளாஸ் அனௌன்ஸ் பண்றோம்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விஜயலட்சுமி என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நாம் வணங்கும் போது ஒரே ஒரு குருவை மட்டும் வணங்க வேண்டுமான்னு கேட்டிருக்கீங்க. குரு என்பது என்னங்க, நீங்க தாங்க ஆப்ஜெக்டா பாக்குறீங்க, மெட்டீரியலா பாக்குறீங்க. அது ஒரு எனர்ஜிங்க, அவ்வளவுதாங்க. எனர்ஜி, சிம்பிளி சேயிங் இட்ஸ் அன் எனர்ஜி. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் பாபா மகாவதார் பாபாஜின்றீங்க, காஞ்சி விஸ்வநாத சாமின்றீங்க, வள்ளலாருன்றீங்க, ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமின்றீங்க, அவருன்றீங்க, இவருன்றீங்க. ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனர்ஜி தான். நீங்க வேணா இப்படி வச்சு எல்லா குருமார்களையும் கும்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு அப்பா ஒருத்தர் தானே, ஒரே ஒருத்தரை சத்குருநாதரா வச்சுக்கோங்க. அவர் தான் உங்களுடைய தலையாய குரு. அவரோட ஃப்ரீக்வன்சில தான் உங்களுக்கு எல்லாமே வேலை செய்யும், நடக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது அவரை மெயின் குருவா வச்சுக்க, மத்தவங்க எல்லாம் பெரியப்பா சித்தப்பா தான். உங்களுக்கு எல்லாரையும் கும்பிடுறது தப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு அப்பா பெத்த அப்பா ஒருத்தர் தான். ஆனா பெரியப்பா சித்தப்பா வீட்டுக்கு வந்தா மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்களா, ரெஸ்பெக்ட் பண்றீங்க இல்ல, அவங்கள வணங்குறீங்க இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா. அது போல எல்லா குருமார்களையும் கும்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனா சத்குருவாகிய குருநாதர் ஒரே ஒருத்தரா தான் உங்களுக்கு இருக்கணும். அவரை ஈர்க்கமா பிடிச்சுக்கணும். Shobhanathan, please tell me how to do பரம்பொருள் practice. I have already taken the Diksha online போட்டீங்க. நான் தெரியாம கேட்கிறேன். கிளியரா நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படி உங்களுக்கு டவுட் வருது? அப்ப அன்னைக்கு நீங்க சரியா கேட்கலன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. பயிற்சியை எனக்கு ஓப்பனா வெட்ட வெளிச்சமா சொல்றது பிரச்சனை கிடையாது. இந்த பயிற்சியை பண்ணும்போது உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், தேவையில்லாத பஞ்சபூத மாற்றங்கள் நிகழும். பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன்.
இதை பொது மனிதர்களால் தாங்க முடியாது. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான வீடியோவை பார்த்துட்டு தேவையில்லாம பயிற்சி பண்ணி உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டு மோஷன் போறதுல பிரச்சனை ஏற்பட்டு காதுல புகை வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ பர்சனல் கேர் எடுக்கிறதுக்கு கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு தான் தீட்சை கொடுத்து ப்ராப்பரா ஒரு குருவோட கைடன்ஸ்ல அவங்களை கொண்டு வருது. இப்படி ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. இவ்வளவு சொல்ல மாட்டேன் நான். பயிற்சி என்ன மிஞ்சி போனா 15 நிமிஷம் வேலை. அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 15 நிமிஷத்துல ஒரு 5 மினிட்ஸ்ல கூட சொல்லி கொடுத்தாங்கன்னா அது மூலியமா வரக்கூடிய உடல் பிரச்சனைகளை அவர்களால் தாங்க முடியாது. அதுக்கு ப்ராப்பரா தீட்சை வாங்க வேண்டும். இது விளையாட்டு காரியம் கிடையாது. இது உடலிற்கான பயிற்சி அல்ல, உயிருக்கான பயிற்சி. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ரகசியம், ஒரு சில விஷயங்களை ரகசியமா சொல்லி கொடுக்குறாங்கன்னா காரணம் உங்களுடைய நல்லதற்காகத்தான். நான் மட்டும் இல்ல, எல்லா சித்தர்களையும் தான் சொல்றேன். ரகசியங்கள் காப்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் உண்டு. தங்களோட அறியாமையினால அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. இதையே நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஓப்பனா சொன்னா பல பேருக்கு உடல் அளவுல மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். அதனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி நீங்க தீட்சை வாங்கிருக்கீங்கன்ற விஷயத்த கிளியரா சொல்லி எந்த பேட்ச் அட்டன் பண்ணீங்கன்றத சொல்லி அவங்ககிட்டே மறுபடியும் விளக்கம் கேளுங்க. எப்படி வந்து பயிற்சி பண்ணணும்ன்ற விஷயத்த மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இல்லையா மறுபடியும் ஒன்ஸ் நீங்க ஆன்லைன் கிளாஸோ இல்ல டைரக்ட் கிளாஸோ அட்டன் பண்ணி ரொம்ப கிளியரா நீங்க ப்ராப்பரா தீட்சை வாங்கி மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஸ்ரீதேவி, எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள். ருத்ராட்சம் எந்த முகம் அணிவது நல்லது? 5 முகம் தாராளமாக போட்டுக்கலாம், தப்பு இல்ல. 9 முகமும் போடலாம், 8 முகமும் போடலாம். இந்த ஒரு முகம் அவ்வளவு சீக்கிரம் ஒரிஜினல் கிடைக்காது, அதெல்லாம் வாங்கி ஏமாந்துடாதீங்க. 5 முகம் எல்லாருமே போடலாம்ப்பா, தப்பு இல்லப்பா. சாகாக்கால் வேகாத்தலை போகா புனல் என்றால் என்ன? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயிராற்றலின் மூலியமாக ஒடுங்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுதான். சகலமும் ஜீவசக்தியாகிய வாயுவின் ஒரே வார்த்தையில சிவானந்த பரமஹம்சர் முடிச்சுட்டாரு. வார்த்தைகளுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. பயிற்சியை உருப்படியா பண்ணுங்க. உங்களுக்கு தியரியே தேவையில்லை. புக்கே படிக்காத பல ஞானிகள் இருக்காங்க. பாடல்களே தெரியாத பல உயர்ந்த நிலை யோகிகள் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் உயர்ந்த நிலை அடையலன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. பயிற்சியை ரெகுலராக செய்யும் போது பேசாத பல தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும், பல புரிதல்கள் கிடைக்கும். நீங்களே ஞானியா பிரகாசிப்பீங்க. நீங்களே ஒரு 1000 புக் எழுதலாம், அவ்வளவு ஞானம் வந்துடும். அதனால வார்த்தைகளுக்குள்ள போய் சிக்கிக்க வேண்டாம். பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. அனுஷ்கா சந்திரன், எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருகடாட்சம். ஜெய்ராக்ஸ், குருகடாட்சம். வாழ்க வளர்க உயர்க. குருவின் பரிபூரண அருளாசிகள், வாழ்த்துக்கள். லக்ஷ்மி சிவகுமார், குருவின் பரிபூரண அருளாசிகள், வாழ்த்துக்கள். விரைவில் சந்திப்போம். எல்லாரும் பிளஸ்மீனே போடுறீங்க. ஏதாவது கேள்வி உருப்படியா கேளுங்க. பல பேருக்கு உபயோகப்படுற மாதிரி கேள்விகள் கேளுங்க. நீ உங்களுக்கு உண்மையாவே அருள் வேணும்னா என் அருள்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. 4 உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 4 உயிர்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானத்துல அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது அன்னதானத்திற்கு உண்டு. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல மதித்து ஹெல்ப் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. இப்படி இருக்கும்போது ஏன் அருள் என்னங்க? நான்லாம் ஒண்ணுமே இல்லாத சின்ன பையன். நான் மிக உயர்ந்த சித்தர்களின் அருள் கிடைத்துவிடும், இறைவனின் அருள் கிடைத்துவிடும். இதனாலதான் அகத்திய பெருமான் ஒரு வாக்குல அழகா சொல்றாரு, ஒருவனிடம் இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தான தர்ம சிந்தனை மட்டும் வந்துவிட்டது என்றால் இவன் இறைவனை தேடி செல்வதில்லை, தேடி செல்ல வேண்டியதும் இல்லை, இறைவனே இவனை தேடி வந்து விடுவார்ன்றார். அப்ப என்ன? இதான் அகத்தியர் பெருமானோட அருள் வாக்கு. கொடுக்கிற தன்மையை அதிகப்படுத்துங்க. எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சணும், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுங்க. இறைவன் உங்களை சந்தோஷமாக பார்த்துக் கொள்வார். அது மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்பதற்கு வழியை தேடுங்கள். அதற்கு பரம்பொருள் யோகம் நிச்சயமாக உதவி செய்யும். சுழுமுனை என்றால் என்ன? முதல்ல சுழுமுனைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆத்மா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பேர் சுழுமுனை மையம். ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா, உங்களோட உள்நாக்குக்கு மேல உங்களோட கட்டவிரல், அவங்களோட கட்டவிரல் வைக்கக்கூடிய ஒரு இடம். அது எங்க போய் முடியுதோ அந்த இடம் முடியக்கூடிய இடத்துலதான் ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த இடத்துலதான் உங்களுடைய சுழுமுனை மையம் அப்படின்றது இருக்கு. அந்த இடத்துலதான் உங்களோட ஆன்ம ஜோதி என்பது உண்டு. அந்த இடத்துல நம்ம போக்கஸ் பண்ணும்போதுதான் ஆத்மா பிரகாசம் அடைந்து அருள்நிலை கிடைத்து, அருள்நிலை கிடைக்க கிடைக்க அந்த ஆன்ம ஜோதி அதிகமாகி அனைத்து அருளையும் பெறுவீர்கள்.
தேர்ட் ஐ சீக்கிரம் ஆக்டிவேட் ஆயிடும். திரிகால ஞானம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரிய வரும். அஷ்ட கர்ம சித்திகள், அட்டமா சித்துகள் ஆகிய அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், அசித்துவம், ஈசத்துவம்ன்ற அனைத்து சித்திகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடிவிடும். பிரபஞ்சம் ஏன் மனித பிறவி கொடுக்கிறது? ஒரே விஷயம்தான். மனிதனா பிறக்கும் போது இப்படி எவனாவது ஒருத்தன் கத்திட்டு இருப்பான் உங்ககிட்ட, கத்திட்டு இருக்கும் போது அதை கேட்காம இந்த வாழ்க்கை உண்மைன்னு நினைச்சு பணம் காசு பின்னாடியே ஓடினீங்கன்னா மறுபடியும் பிறந்து இறப்பது கன்ஃபார்ம். சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வீடு போய் வாசல் போய் மனிதன் போய் இவன் மனம் என்பதே பொய்யான ஒரு தோற்றம். மனிதனுடைய மனம் தான் உடலையே இயக்குது. ஆனா அப்படிப்பட்ட மனமே நிலையில்லாது மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப மனமும் நிலையற்றது, உடம்பும் நிலையற்றது, ரெண்டுமே அழிஞ்சிரும் ஒரு கட்டத்துல. நிலையானது ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மான்றது என்ன? அதுதான் எனர்ஜி, அதுதான் லைட்டு. அப்ப அந்த லைட் எங்க இருந்து வந்தது? பெரிய இடத்துல இருந்து இந்த சின்ன லைட் வந்திருக்கு. அப்ப அந்த சின்ன லைட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது இது பெரிய லைட்டோட போய் கலந்துரும்ன்ற இந்த புரிதலோட அறியாமையிலிருந்து விலகி யோக பயிற்சியிலையோ ஞான புரிதல் பயிற்சியிலோ ஞான யோகத்துல எவன் ஒருவன் வருகிறானோ அவனுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. அப்படி இல்லைன்னா பிறந்து இறந்துட்டு தான் இருப்பீங்க. ஆனா டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? those who dare to follow their heart, நல்லா வார்த்தையை கவனிக்கணும். those who dare to follow their heart, this nature will start to show her secrets அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, எவன் ஒருவன் அல்லது எவள் ஒருத்தி தனது புத்தி சொல்வதை அதிகமாக கேட்காமல் இதயம் சொல்வதை அதிகமாக கேட்டு, அதை அவ்வளவு சீக்கிரம் கேட்க முடியாது. ஏன்னா புத்தி சொல்ல அவன் பண்ணது தப்பு, ஜெயில தூக்கி போடும். ஆனா இதயம் சொல்லும், பாவண்டா அவன் புள்ள குட்டிக்காரன் விட்டுருன்னு சொல்லும். அப்ப புத்தி சொல்றதை கேட்காம எப்படி இதயம் சொல்றதை கேட்பீங்க? உங்க பணம் போயிருமே. ஆனா இதயம் சொல்றதை கேட்டு எவன் ஒருத்தன் கட்ஸோட செயல்படுறானோ எல்லா டைமென்ஷனும் அப்ப ஓபன் ஆகும் அவனுக்கு. இந்த இயற்கை மொத்த ரகசியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணி காட்டும். உனக்கு உடனே காட்டாது, கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும். அந்த தன்மையிலேயே நிலைத்து இருக்கும் போது அதர் டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன். நீங்க ஏதோ பெரிய பெரிய மேல இருக்கு, கீழே இருக்கு, சைட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்திலேயே பேரல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே வேற வேற டைமென்ஷன் ஆக்டிவேட் ஆகி போயிட்டே இருக்குது. அது உங்களுக்கு புரியாது. இது வேற மாதிரியான கால்குலேஷன். டீப்பா நீங்க உள்ள போகும்போது மட்டும் இந்த கண்ணால பாத்தீங்கன்னா ஊனக்கண்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, புரியாது. இந்த அன்பின் தன்மையில அதிகமாக இருந்து இந்த யோக பயிற்சியை பண்ணி இந்த அன்பு எப்போது ஒருத்தனுடைய அனாகத்தால இருந்து பொங்கி கருணை வழிகிறதோ அப்ப இந்த டைமென்ஷன் எல்லாம் ஓபன் ஆயிரு, எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து விடும். தான் ரகசியம். அண்ணா, நான் உடலும் இல்லை மனமும் இல்லை என்றால் நான் யார்? $1 million கொஸ்டின் கௌரி சங்கர் நீங்க கேட்கறது. பதில் சொல்லிடலாமா? நான் உடம்பு இல்லை, நான் மனமும் இல்லை, நான் இந்த முடியும் இல்லை, காதும் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, உள்ள இருக்கக்கூடிய நுரையீரல், இரைப்பை, கணையம், சிறுநீர்ப்பை இல்ல சிறுநீரகம் இல்ல இதயமான்னு கேட்டா அதுவும் நான் இல்லை. அதெல்லாம் தனித்தனி ஆர்கன்ஸ். மனமும் நிலையற்றது. அப்ப ஆத்மாதான் நானான்னு பார்த்தா அதுவும் நீங்க இல்லை. அது எப்படி நீங்க ஆவீங்க? அது எங்கேயோ இருந்து வந்த ஒரு ஒளி. அப்ப எது பேசிக்கிட்டு இருக்கு? இவ்வளவு நாள் வெளியில பார்த்து ஸ்டோரான டேட்டா பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பொய்ன்னு எப்ப தெரியுதோ பேச்சு குறைஞ்சிரும், அமைதி அதிகரிச்சிடும். அமைதி அதிகரிக்கும் போது மனம் செயலற்று போகும். மனம் செயலற்று போகும்போது ஆத்ம பிரகாசம் வெளிப்பட்டு இறைத்தன்மையில் நீங்கள் சென்று கலந்து விடுவீர்கள். அப்ப நீங்க யாருன்னா, இந்த உடல் எனும் மாய பிம்பத்தில் மாய தோற்றத்தில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த இறை தன்மையை எப்படி ரிலீஸ் பண்றதுன்ற அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த உயிரான அந்த இறைவன் அந்த பெரிய இறைவனிடம் சென்று கலந்து விடுவான். அப்ப பேசுறது வைக்கிறது பூரா அறிவு தான், வேலையத்த வேலை. நீங்க யாருமே கிடையாது. அதான் உண்மை. $1 million கொஸ்டின் இது. நான் ஈஸியா பதில் சொல்லிட்டேன். இதோட வேல்யூ பல பேருக்கு இப்ப புரியாது. என்னையாவது புரியும், ஓ இதைத்தான் நீங்க அவன் சொன்னானா அப்படின்னு. இது இப்ப அறிவா எடுத்துக்காதீங்க. நான் யாருமே இல்லைன்றது இப்ப அறிவா போய் உட்கார்ந்துருச்சுன்னா கஷ்டம். அப்ப இது எப்படி உணர்வுக்கு கொண்டு வரணும்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் உடலும் அல்ல, நான் உயிரும் அல்ல, நான் மனமும் அல்ல அப்படின்னா நான் யாருதான் அப்போ அப்படின்னு சொல்லி நான் அப்ப ஒன்றுமற்ற தன்மையிலே இருக்கும் போது ஆழ்ந்த மௌனத்துக்குள்ள நீங்க போகும்போது உணர்வு நிலை ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். எதுவுமே நான் இல்ல அப்படின்றப்போ பேச்சு குறைஞ்சிரும். எதுக்கு நான் பேசுறேன்றது குறைஞ்சிரும், எதுக்கு நான் நடக்கிறேன்றது குறைஞ்சிரும், எதுக்கு நான் வேலை செய்யணும்ன்றது குறைஞ்சிரும். ஆனாலும் தேவையான வேலைகள் மட்டும் செய்யணும். ஏன்னா இந்த உலகத்திற்கு பொருள் என்பது அவசியம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அதே சமயத்துல அருளையும் சம்பாதிக்கணும்.
ஆழ்ந்த மௌனத்தில் அதிக நேரம் இருக்க இருக்க ஆத்ம சக்தி வெளிப்பட்டு இறைவனிடம் கனெக்ட் ஆயிருவீங்க. பரம்பொருள் யோகம் செய்பவர்கள் என்ன உணவு தவிர்க்கலாம்? கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. உப்பு, புளி, காரம் மூணையும் மேக்சிமம் அதிக அளவு எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணி ஜூஸ் இருந்தா வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. மெயினா இந்த நவதானியங்கள், கருப்பு சுண்டல், அது போக கேழ்வரகு, கம்பு, அது போக வந்து பாத்தீங்கன்னா கம்மங்கூழ், இன்னும் உங்களுக்கு டீப்பா சொல்லணும் அப்படின்னா கிழங்கு வகைகள், அதாவது ரிச் புரோட்டீன் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆர்கானிக்கா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அதிகமாக எடுக்க எடுக்க உங்களது தேகம் பொலிவு பெறும். அதுபோக சஞ்சீவினி எனக்கூடிய அதையும் எடுக்கும் போது இன்னும் உயர்ந்த கட்டத்துக்கு போயிடும். ABC ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சோன்னே ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணையும் ரெகுலரா சாப்பிடும் போது உங்களது உடம்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் வரும். இதை சாப்பிடும் போதே உங்களோட மனம் தெளிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். மனத்தெளிவு தான் பணத்தெளிவு. மனம் முதல்ல தெளிவானாதான் பணம் தெளிவாகும். மனமே தெளிவு இல்லைன்னா எங்க போய் பணம் சேரும்? ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. உடலை முதல்ல சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மனசுல கை வைங்க. மனதும் உடலும் சரியாயிருச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிருவீங்க. வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு பரம்பொருள் யோகம் கொடுக்க மாட்டீர்களா? ஏகப்பட்ட கண்ட்ரில இருந்து வாங்கிட்டாங்கப்பா ஆல்ரெடி பயிற்சி. ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. பயிற்சிகள் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. மஞ்சு பிரபா, குருவின் பரிபூர்ண அருளாசிகளால் விரைவில் ஜீவ சமாதிக்கு செல்வீர்கள். குருகடாட்சி. ஞானி என்பவர் யார்? அனைத்தும் அறிந்தவரா? அனைத்தும் அறிந்தவர் ஞானி அல்ல. எனக்கு எதுவுமே தேவையில்லை, இறைவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்றான், ஞானின்ற ஒருத்தனே கிடையாது, அவன் ஒருத்தன் தான் உண்மையானவன், அவன் ஒருத்தன் தான் உண்மையான ஞானி. அந்த ஞானியை பத்தி திங்க் பண்றது அகங்காரம் தான். நான் ஞானியா ஆகணும்னு நினைக்கிறது அகங்காரம் தான். ஞானி என்பவன் யார் என்று கேள்வி கேட்பது அகங்காரம் தான். பேசவே கூடாதீங்க, பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு பேசாம இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் பிரம்மம், அவன் தான் உண்மையான ஞானி. அவன் அந்த பிரம்ம ஞானியாக மாறிவிடுவான். ஒன்றுமற்ற தன்மைக்கு செல்லுங்கள், நீங்கள் ஞானி ஆகி விடுவீர்கள். அனைத்தும் அறிந்தவன் ஞானி அல்ல. ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, இறைவன் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இருக்கான், நமக்கு செய்யறதுக்கு ஒரு வேலை இல்லை என்றத அந்த விஷயத்தை உணர்ந்தவன் தான் மாபெரும் ஞானி. குலதெய்வமாக இருப்பவர் யார்? நல்ல கேள்வி. உங்களது குலத்தில் யாரோ ஒருத்தர், இப்ப மகாவிஷ்ணு இருக்கேன் அப்படின்னா உங்க மாதிரி உங்களோட குலத்துல யாரோ ஒருத்தர் சுப்பிரமணி, வனஜா, பார்வதின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சில யோக பயிற்சிகளோ அல்லது ஒரு சில ஆக்சிடென்ட்லயோ இறக்கும் போது இறைவனின் அருளாற்றலினால் அந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குலத்தை காப்பதற்கு குல தெய்வமாக மாறிவிடும். சில பேர் இறந்து அந்த தன்மைக்கு போவாங்க, நல்ல சாவாடைன்னு அந்த நிலைமைக்கு போவாங்க. சில பேர் ஆக்சிடென்ட்ல அந்த தன்மைக்கு போவாங்க. சில பேர் யோக பயிற்சி பண்ணி அந்த நிலைமைக்கு போவாங்க. சில பேர் எதுவுமே பண்ணாம பிறப்பிலேயே அந்த அனுகிரகம் வாங்கி அந்த குலதெய்வம்ன்ற தன்மைக்கு போயிடுவாங்க. அவங்கதான் குலதெய்வம். அந்த குலத்தை காப்பதற்காக மட்டும் அந்த ஆற்றலை கொடுத்து அந்த பரம்பொருளாகி அந்த பிரம்மம் ஒரு சில ஆற்றல்களை கொடுத்து அந்த குலத்தை காப்பதற்காக வச்சிருக்கோம். சோ முதல்ல சிறுதெய்வ வழிபாடு கூடாது வள்ளலார் சொல்றாரு. ஆனா எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதியை கும்புறது இல்ல. அப்ப காமன் பீப்புள் நீங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்றோம், குலதெய்வ வழிபாடு வச்சுக்கங்க, தவறு இல்ல. ஒன்ஸ் நீங்க யோக வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா குலதெய்வம் என்பது அதெல்லாம் கடந்து, நீங்களாம் குலதெய்வத்தெல்லாம் கடந்த நிலைக்கு போயிருவீங்க, நீங்களே தெய்வம் ஆயிருவீங்க, அந்த ஜோதியாவே மாறிடுவீங்க, மிக உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு போயிடுவீங்க. சோ அதனால சராசரி மனிதர்களுக்கு குலதெய்வ வழிபாடு என்பது அவசியம். யோக நிலையில நல்ல உயர்ந்த கட்டத்துக்கு போறவங்களுக்கு ஜோதி வழிபாடு என்பது மிகவும் போதுமானது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்ன உணவு எடுத்துக்கொள்ளலாம்? சர்க்கரை நோயே போறதுக்கு உங்களுக்கு ரூட் சொல்லி தரேன், கத்துக்கங்க. எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் பொறுமையாக மென்னு உமிழ்நீரோட சலைவா கலக்கணும். அது கூழ் மாதிரி மாறினதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும். இப்படி பொறுமையா நீங்க சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் உங்களோட சக்கரை வியாதி கண்ட்ரோல் வந்துடும். இப்படி நீங்க கண்டினியூவா ஒரு மாசம் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் சக்கரை லெவல செக் பண்ணி பாருங்க. இன்சுலின் எடுத்த பல பேர் இன்னைக்கு இன்சுலின் எடுக்கிறத விட்டுட்டாங்க. ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்கிறாரு, மித்திரசிவா அல்கமி குருஜி அவர் சொல்லியிருக்கிறாரு, அது போக நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்கிறாரு. மென்னு சாப்பிடுங்கன்ற தத்துவத்தை யாருதான் சொல்லல, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம தான் மென்னு சாப்பிடுறது இல்லை. பொறுமையா மென்னு தான் சாப்பிடணும். சாப்பிடும் போது சாப்பிட்றத மட்டும்தான் நினைக்கணும். கவனம் ஃபுல்லா உணவுல தான் இருக்கணும்.
பொறுமையா மென்னு சலைவா மிக்ஸ் ஆகி, சலைவானா உமிழ்நீர் மிக்ஸ் ஆகி கூழ் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க முழுங்குனீங்கன்னாதான் செரிமானமாகி அது நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு போகும். அது வரைக்கும் நல்ல நிலைக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தண்ணீர் சாப்பிடும்போது சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வந்துடும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆத்ம விசாரம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஆத்ம விசாரம் என்பது என்ன? ஒரு சில பேர் ஒரு சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. உண்மையான ஆத்ம விசாரம் ரமண மகரிஷி போதிப்பது என்னவென்றால், நான் யார் அப்படின்னு கேட்க 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 ஒரு கோடி தடவை அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள கண்ண மூடி நீங்களே கேட்டீங்கன்னா கேள்வி வலுப்பெற்றும். கேள்வி வலுப்பெற்றுச்சுன்னா அதுக்கு பதில் கிடைக்காம கூடாது, மனம் தேடி கண்டுபிடிச்சிடும். அப்புறம் உணர்வு நிலையில ஒண்ணு உணர்வீங்க. அதான் உண்மையான ஆத்ம விசாரம். ஆனா எல்லாரும் இன்னைக்கு அந்த நான் யாருன்ற கேள்வி கேட்டு பைத்தியம் தான் முடியுது. அவங்களால அதுக்கு சொல்யூஷன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அது ஈஸி மாதிரி தான் தெரியும் ரமண மகரிஷி அவரோட ரூட்டு. ஆனா அது கொஞ்சம் இருக்கிறதுலே டஃபஸ்டான ஒரு ரூட்டு. பல பேர் அதுல தெளிவு அடைய முடியல. ஆனா தெளிவு அடைஞ்சவங்களும் இருக்காங்க. அதுல என்லைட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நான் சிம்பிளா ஒண்ணு சொல்லித்தரேன். இப்ப உங்க மைண்ட்ல ஒரு தாட் ஒண்ணு வருது, எந்திரி, சீக்கிரம் எந்திரிச்சு போனாதான் உனக்கு அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு உங்க மைண்ட் ஒரு கேள்வி எழுப்புதுன்னா, ஏன் நான் இப்ப சீக்கிரம் எந்திரிக்கணும் உங்க மைண்ட நீங்க திருப்பி கேள்வி கேளுங்க. அப்புறம் அது ஏதாவது ஒரு பதில் சொல்லும். அப்பதான் நீ சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்லும். சீக்கிரம் போய் என்ன பண்ண போறேன்னு கேட்கும். அப்பதான் சாப்பிட முடியும்னு சொல்லும். சாப்பிட்டா மட்டும் உனக்கு எனர்ஜி கிடைச்சிருமான்னு கேளுங்க. இந்த மாதிரி அது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிக சரியான கவுண்டர் கொடுக்கணும். உங்க ஆப்போசிட்ல ஒருத்தன் கேள்வி கேட்டா அவனை லாக் பண்றதுக்கு இல்லாத பதிலாம் சொல்லி ஆஃப் பண்றீங்க இல்ல. அந்த மாதிரி உங்களுடைய மனம் கேள்வி கேட்கும் போது நியாயமான சில பதில்களை கொடுத்து ஆஃப் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான ஆத்ம விசாரம். அப்ப இது எந்த தன்மைக்கு உங்களை கொண்டு போகணும்? உங்க மனம் தேவையில்லாத கேள்விகளை எழுப்பும் போது, நிம்மதியற்ற தன்மையில இருக்கும் போது, அந்த கேள்வி எழுப்பக்கூடிய அந்த தன்மைக்கு மிக சரியான பதிலை கொடுத்து ஆஃப் பண்ண தெரிஞ்சுன்னா இதுதான் ஆத்மாவை விசாரம் பண்றது. அப்ப அந்த ஆத்மா அதனுடைய ஆற்றல்ல வெளிவரும். மனம் அமைதி நிலைக்கு போய்விடும். மனம் எப்போதெல்லாம் அமைதி நிலைக்கு போகிறதோ ஆத்ம சக்தி அதிகரித்து விடும். இதுதான் கான்செப்ட். மகாவதார் பாபாஜியை குருவா ஏத்துக்கலாமா ப்ரோ? அவர் முதல்ல உங்களை சீடனா ஏத்துப்பாரான்னு பாருங்க பிரதர். எவ்வளவு பெரிய குரு அவரு. தாராளமாக மிக உயர்ந்த யோகி, மிக உயர்ந்த ஞானி, மிக உயர்ந்த ஒரு குரு அவரு. தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கான தனித்திறமையை எவ்வாறு கண்டுபிடிப்பது? அசல் கார்த்தி கேட்டிருக்கீங்க. உங்களோட டேலண்ட் முதல்ல எதுன்னு பாருங்க. எந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கும் போது ஜாலியா செய்யறீங்களோ, ஹாப்பியா செய்யறீங்களோ, அதுல நீங்க காணாம போறீங்களோ, டைம் போறதே தெரியாம ரொம்ப நேரம் பண்றீங்களோ, அதுதான் உங்களோட தனித்திறமை. இப்ப சச்சின் டெண்டுல்கரை நீங்க கிட்டத்தட்ட ஒரு விடிய விடிய கிரிக்கெட் விளையாட சொன்னா ஜாலியா விளையாடிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு டைம் போறதே தெரியாது. ஏன்னா அவரோட திறமையே அதுதான். மகாத்மா காந்திஜிய மக்களுக்காக போராடுங்கன்னா டைம் போறதே தெரியாம போராடிட்டு இருப்பாரு. அவருடைய தனித்திறமை அதுதான். இதுவே பாத்தீங்கன்னா அன்னை தெரசாவை மக்களுக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னா கர்ம யோகி, மிகப்பெரிய கர்ம யோகி. அவங்க மக்களுக்கு சேவை செய்யறது தனித்திறமை தான், மிகப்பெரிய திறமை. அதுலயே காணாம போயிருவாங்க அவங்க. எந்த வேலையை இப்ப இசைஞானி இளையராஜா ஐயாவை எடுத்துக்கங்க. இசை போடும் போது அவர் காணாம போயிடுறாரு. டைம் போறதே தெரியாது. அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பண்றாரு. எந்த வேலையை செய்யும் போது நீங்க காணாம போறீங்களோ அதுதான் உங்களோட தனித்திறமை. அதை சார்ந்து உங்க தொழில் அமைச்சுக்கோங்க. பணம் கொட்டும் மாபெரும் ரகசியது. ஃபாலோ பண்ணி பாருங்க. பித்ரு தோஷம், முன்னோர் சாபம் நீங்க என்ன செய்யணும்? ஒன்னும் பண்ண வேணாம். அமாவாசைக்கு உட்கார்ந்து யோக பயிற்சி பண்ணுங்க. புருவ மத்தியத்துல வேண்டுதல் வச்சுக்கிட்டே வாங்க. அந்த தோஷம் விலகும். சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க. பல சமாச்சாரம் அங்க இருக்கு. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவசமாதி கைலாச கோணையில இருக்கு, அங்க போகலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல எந்த ஜீவசமாதி இருக்கோ அங்க போயிட்டு வாங்க. உங்களுடைய தோஷங்கள் சீக்கிரமாக நிவர்த்தி ஆகும். குரு பார்க்க கோடி நன்மை, அதான் கான்செப்ட். குரு பார்த்து விட்டால் உங்களோட சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகிவிடும். தீனகேஸ்வரி பாலகிருஷ்ணன், எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். குருவடாட்சம். நல்ல கேள்வி அரவிந்த். சிலர் பயிற்சி மட்டும் செய்து முக்தி நிலையை அடைகிறார்கள். உலக மயக்கத்தில் இருக்க பலர் இதை அடைவதில்லை. சுயநலம் அல்லவா? இதுக்கு பேர் தான் பிராப்தம் அப்படின்றாங்க.
சிவானந்த பரமஹம்சராலேயே மொத்த உலகத்தையும் திருத்த முடியல, வள்ளலாராலேயே மொத்த உலகத்தையும் திருத்த முடியல, ரமண மகரிஷியால மொத்த உலகத்தையும் திருத்த முடியல, போப்பாண்டவரால மொத்த உலகத்தை திருத்த முடியல, ஜீசஸால திருத்த முடியல, நபிய நாயத்தால திருத்த முடியல. எல்லாரும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தயார் நிலையில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் ரெடியாகி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்களும் நானும் திருத்த முடியாது. யாருக்கு இது நிகழ வேண்டும் இருக்கிறதோ இந்த மேட்ரிக்ஸ் கால்குலேஷன்ல அவங்களுக்கு தான் இது கிடைக்கும், அவங்க காதுக்கு தான் போகும். ஒன்றும் இல்லாத சேனலுக்கு பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு இன்னைக்கு எவ்வளோ 95,000 ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ்குள்ள தான் இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க. அப்ப என்ன, இந்த 95,000 1,00,000 ஃபாலோவர்ஸ்குள்ள இருக்கக்கூடியது எத்தனை பேர் நீங்க லைவ் பாக்குறீங்க? ஒரு 513 பேர் பாக்குறீங்க. உங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பிராப்தம் இருக்கு. யாருக்கு சென்றடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டுமே இது சென்றடையும், எல்லோருக்கும் சென்றடையாது. இது இறைவனின் கணக்கு, இறை கணக்கு. இது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. பிரம்மஞானத்துக்கு போற வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. தனலட்சுமி, எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குருகடாட்சம். கீர்த்தனா, குருவின் பரிபூர்ண அருளாசிகள். ராகவி, குருவின் பரிபூர்ண அருளாசிகள். தினேஷ், எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குருகடாட்சம். நெல்லையிலையும் தூத்துக்குடியிலையும் கிளாஸ் பண்ணுவோமான்னு தெரியல. மதுரையில இப்போ வந்து 27, 28 நவம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படுவர்கள் மதுரையில 27, 28 நவம்பர் வந்து கலந்துக்கலாம் டைரக்ட் கிளாஸ். அப்படி இல்லைன்னா இப்போ 30, 31 கோயம்புத்தூர்ல சீட்ஸ் ரொம்ப சீக்கிரம் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. 9345780027 நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் அமைச்சு கிளாஸ் டீட்டெயில் கேட்டு கலந்துக்கிறவங்க கோயம்புத்தூர் கிளாஸ்ல கலந்துக்கலாம். நேரடி தொடு தீட்சையும் வாங்கிக்கலாம். வாழ்க்கையை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான புரிதல் வரும். இலுமினாட்டி பத்தி சொல்லுங்க. இலுமினாட்டியில் இருப்பது உண்மை. பயம் என்பது வேறு, முன்னெச்சரிக்கை என்பது வேறு. சில பல காரணங்கள் காரணமாக அதை ரொம்ப ஓப்பனா பேச முடியாது. அவர்கள் இருப்பது உண்மை. உலகை ஆள்வது என்பது உண்மை. பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. மற்றவங்களை பத்தி நமக்கு எதுக்கு? எப்படி இந்த கேம்ல இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகுறதுன்ற வழியை மட்டும் பாருங்க. திஸ் இஸ் அ மேஸ் ரன்னர் கேம் மாதிரி. நீங்க இதே உண்மை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிட்டு தான் இருப்பீங்க. வெளியில் வரக்கூடிய அந்த வித்தையை கத்துக்கிட்டு வெளியில எப்படி வர்றதுன்றதுல போக்கஸ் பண்ணுங்க. அது மட்டும்தான் உங்களை கரை சேர்க்கும். இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் கணவன் மனைவி இருவரும் ஆன்மீகத்தில் சேர்ந்து பயணிக்க முடியாது. உங்களோட வேண்டுதலே 2 பேரும் சேர்ந்து பயணிக்கணும்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டே வாங்க, நிச்சயமாக சேர்ந்து பயணிக்கலாம். பிரேம்குமார். சக்தி சரண், எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குருகடாட்சம். நல்ல கேள்வி ராஜாலிங்கேஸ்வரன். இதுதான் எனக்கு பெஸ்ட். பயிற்சி தான் பண்றதா என்னோட உச்சகட்டம் தெரிஞ்சு ஏன் அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண முடியல? ஒரே காரணம், இது ரொம்ப சாதாரணமா தெரியுது. பயிற்சியில என்ன கிடைச்சிக்க போது இத்தினூண்டு மெட்டீரியலா தெரியுது. உலகம் ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இத்தினூண்டு மேட்டர்ல இருக்கக்கூடிய சூட்சமத்தன்மை தான் இந்த மொத்த உலகத்தையும் இயக்கிட்டு இருக்குன்ற உண்மை உங்களுக்கு தெரியல. எப்போ இதுக்கு அதிகமா வேல்யூ கொடுத்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இது அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, இதுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ, எப்போ இது ரொம்ப மதித்து மரியாதை கொடுத்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, டெடிகேட்டடா வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப மட்டும்தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த மொத்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சி இந்த பயிற்சியை ரெகுலரா பண்ண முடியும். ஸோ குருவின் அனுகிரகத்தோட, குரு விசுவாசத்தோட நடந்துக்கங்க. இந்த பயிற்சியை பண்றதுக்கு உண்டான அனைத்து பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏற்படும். கர்ம வினைகள் உங்களை பயிற்சி செய்ய விடாது. பல ஜென்ம கர்ம வினையை மூட்டையில சேர்த்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அனுபவிச்சு கழிக்கணும்ன்றதுதான் உங்களுடைய தலைவிதியா இருக்கிறப்ப நான் இதெல்லாம் விட்டுட்டு உடனே எக்ஸிட் ஆகி போறேன்னா யாரு ஒத்துப்பாங்க? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கர்ம வினையை சேர்த்து வச்சிருக்கோம். அப்படி இருந்தும் சில குருமார்கள் உங்க கண்ணு முன்னாடி தோன்றி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோ இல்ல அவர்கள அருட்பெருஞ்சோதி வள்ளலாரோ மற்ற ஆட்களோ மற்ற சித்தர் பெருமக்களோ யாரோ ஒருத்தங்க மூலியமா உங்களுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரும் தனிப்பெருங்கருணையோட சொல்ல வராங்க. அதுல தெரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். டிப்ஸ் தான் கிடைக்கும். எல்லாரும் இவ்வளவு தெளிவாலாம் சொல்ல மாட்டாங்க. அதுலயே தெளிவடைஞ்சு புத்தியை பயன்படுத்தி 6 அறிவு இருக்கிறதுல அதுல ஒரு அறிவாவது பயன்படுத்தி எக்ஸிட் ஆகுறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். கர்ம வினைகள் தடுக்கும் தடுக்கும் தடுக்கும். குரு விசுவாசத்தோட விடாபிடியா டெய்லியும் பசிச்சா 3 வேளை எப்படி சாப்பிட்டே தீரணும்னு சாப்பிடுறீங்களா, அந்த மாதிரி பயிற்சி பண்ணியே தீரணும். எந்த சூழ்நிலையும் உட்கார்ந்தால ஒழிய உங்களால பண்ண முடியாது. ஐயா திருப்போரூர் ஐயா அமுதம் பெற்ற மாதிரி மற்றவர்களும் எப்படி அமுதம் பெறுவது? பரம்பொருள் யோகம் செய்யுங்கள். தானாக உச்சியிலிருந்து அமிர்தம் ஊறும். மாற்று கருத்தே கிடையாது. அதற்குண்டான பயிற்சி தான் பரம்பொருள் யோகம். தீட்சை எடுக்காமல் செய்கின்ற தியான பயிற்சி நிச்சயமாக பலனளிக்காது. நித்யா நித்யாவா நித்தியா தான் நித்யா. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க.
குருவின் அனுகிரகம் வேணும், வழிகாட்டுதல் வேணும். உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அப்புறம் கைட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. ப்ராப்பரா தீட்சை வாங்கி பயிற்சி செய்யுங்கள். மணிகண்டன், குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருகடாட்சம். பற்றற்ற நிலை. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கறது மனதளவுல இருந்து விலகி இருக்கிறது தான். வாழ்க்கையை விட்டே விலகி போறேன், எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னா வருமானம் வராது, குடும்பம் நடத்த முடியாது. சரி, நான் உனக்கு கேட்கிற பற்றற்ற நிலை போனா எங்க போய் வாழ்வீங்க? மறுபடியும் இந்த உலகத்துல தான் இருக்கணும். உயிர் போற வரைக்கும் இந்த உலகத்துல தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையவே பரவச பேரானது நிலையா மாத்திக்கணும். இருக்கக்கூடிய வீட்டை சந்தோஷமா மாத்திக்கணும். செய்யக்கூடிய வேலையை சந்தோஷமா மாத்திக்கணும். இந்த ஞான புரிதல் எதற்காக அப்படின்னா, எதுவும் உங்களை பாதிக்க கூடாதுன்றதுக்காக தான். ஞான புரிதல் வந்ததுக்கு அப்புறமா நான் சோகமா அப்படியேதான் இருப்பேன், இப்படியேதான் இருப்பேன், நான் எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போறேன், நாட்டை விட்டு போறேன்றதுக்கெல்லாம் கிடையாது. பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இருக்கக்கூடிய ஆக்சுவல் ரியாலிட்டி அதெல்லாம் ஒத்தே வராது. சோ பயிற்சி கொடுப்பது பற்றற்ற நிலையில் இருப்பது எதற்காக அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, மனம் தெளிவு பெறுவதற்கு, மனதளவில் விலகி இருப்பதுக்கு தானே தவிர, வெளியில எல்லாத்துல இருந்து விலகி இருந்துட்டீங்கன்னா எல்லாரோட பகையும் சம்பாதிச்சிருவீங்க, நிம்மதி இருக்காது, வீட்டுல இருக்கிறவங்களே உங்களை கடுப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. சோ உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க நடிச்சுதான் ஆகணும். அப்பதான் இந்த உலக வாழ்க்கையில இருந்து கொண்டே அருள் உலக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த மைண்ட்ல வச்சுக்கணும். ஈட்டிங் டைம் சொல்லுங்க. டைம் பார்த்து சாப்பிடவே கூடாது. திலகம் ஜி புவனாவா? ஓகே. டைம் பார்த்து சாப்பிட்றவங்க கண்டிப்பாக உடலில் பல பிரச்சனைகள் வரும். மெயினா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், பசித்து புசின்றாங்க. பசிச்சாதான் சாப்பிடணும். அது எப்ப பசிச்சாலும் சாப்பிடுங்க, பசிக்காம சாப்பிடாதீங்க, தாகம் எடுக்காம தண்ணி குடிக்காதீங்க. தான் பேசிக்கான கான்செப்ட். இதை ஃபாலோ பண்றவங்களுக்கே முக்காவாசி நோய் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா உங்களுக்கு பல நோய்கள் பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க தெளிவடைஞ்சுக்குங்க, ரொம்ப ரொம்ப தெளிவடைஞ்சுங்க. அந்த மலச்சிக்கலை சரி செய்யாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்ட போவே முடியாது. ஏகப்பட்ட நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட ஆபீஸ் நம்பர் கேட்டீங்கன்னா கொடுப்பா. மலச்சிக்கலை முதலில் சரி பண்ணுங்கள். சாப்பிட்றது மட்டும் உள்ள போயிட்டே இருக்கு, சாப்பிட்றது சரியா வெளியில போல, சக்கைகள் வெளியில போலன்னா என்ன ஆகும்? வயிறு கிளீன் ஆச்சுன்னா மட்டும்தான் மனம் கிளீன் ஆகும், அப்புறம் உடல் கிளீன் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஆத்மா கிளீன் ஆகும். வயிறுலயே கன்றாவிலாம் நிறைய உள்ள சேர்ந்துட்டு இருக்குன்னா ஏகப்பட்ட நோய்கள் வரும். மலச்சிக்கல் வந்ததுன்னா உயிருக்கே பிரச்சனை இருக்கு. இதுக்கு மேல என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. முதல்ல மலச்சிக்கலை சரிப்படுத்துங்கள். மலச்சிக்கல் சரிப்படுத்தலன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். உணவு மூலியமாக வந்த மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணலாம்னா, மூலிகைகள் மூலியமாக, சித்த மருத்துவத்தின் மூலியமாக சரி பண்ணலாம். அதுக்கு எங்கேயோ ஆபரேஷன் போயிட போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அலோபதி அவாய்ட் பண்ணிட்டு சித்த மருத்துவத்தையோ ஹோமியோபதியையோ அல்லது ஆயுர்வேதிக்கையோ நாடுங்க. மிக சிறந்த ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லையா, யோக ஆசனங்கள், நான் சொல்றது ஆசனம், யோகா வேற, யோக ஆசனம் வேற. யோக ஆசனங்கள் செய்பவர்களுக்கு மலச்சிக்கல் முழுமையாக ஒரு தீர்வை கொடுக்கும். சோ ஆசனங்கள் செய்து பழகுங்க. மிக சரியான ஒரு யோகா குரு மூலியமா கத்துக்குங்க. காலம் ஃபுல்லா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. பல பிரபஞ்சம்ன்றது உண்மை இல்லப்பா, பல அண்டங்கள் என்பதுதான் உண்மை. பல அண்டங்கள் ஒன்றாக சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம்ன்றது என்ன? முதலும் முடிவும் மற்ற பறந்து விரிந்து இருக்கக்கூடிய, பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய அனைத்தும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். பல பிரபஞ்சம் கிடையாது, பிரபஞ்சம் ஒண்ணுதானா, அது பறந்து விரிந்து சென்றுகிட்டே இருக்கு. அண்டங்கள் தான் பல கோடி அண்டங்கள் உண்டு, அது உண்மைதான். அல்சர் இருப்பவர்கள் தாராளமாக பயிற்சி செய்யலாம், தவறே அல்ல. ஆனால் அல்சர் இருக்கும்போது ரொம்ப எரிச்சல் வரும். உடல் பிரச்சனைகளை முதல்ல சரி பண்ணுங்க. உடல் பிரச்சனையை சரி பண்ணாம மன தெளிவு ஏற்படாது. உடல்லயே பஞ்சாயத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா மனசு எங்க தெளிவாகும்? வலி இல்லைன்னா உடம்புலயே தான் இருக்கும். உடம்பு தெளிவா இருந்தாதான் மனசுல போக்கஸ் போகும். மனசுல போக்கஸ் போனாதான் ஆத்மா யாருன்றது தெரியும். சோ உடலை முதல்ல சரி பண்ற வழியை பாருங்க. குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்றது. காஞ்சி விஸ்வநாத ஜீவசமாதிகள் கைலாச கோணால இருக்கு, ஆந்திரால. கூகுள்ல போடுங்க கைலாச கோணா வாட்டர் ஃபால்ஸ், அங்க போங்க, அங்க வேண்டுதல் வைங்க. சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வேண்டுதல் வைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், மாற்றுகிறதே கிடையாது. சூரியன் சங்கர் பயிற்சியை மட்டும் பண்ணுங்க. அங்க இருக்குது இங்க இருக்குதுன்ற பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்ல சைன் தான். அந்த பயிற்சி ஆற்றல் ஏறி ஏறி இறங்கும். அப்பப்போ எனர்ஜி
காற்று ஏறி ஏறி இறங்குமோ அந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தான். பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. அனுபவங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க. அப்புறம் அதுக்காக இயங்க ஆரம்பிச்சிருங்க. வர்றதை ஏத்துக்குங்க, வரலனால ஏத்துங்க. இதுதான் மிக சிறந்த ஞான நிலை. ஆட்டம் அண்ட் பரம்பொருள் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீன் மூதன் கேட்டிருக்கீங்க. ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. பரம் அப்படின்னா என்னன்னு, பரம்பொருள்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பரம் அப்படின்னா அண்ட சராசரம், பறந்து விரிந்து சென்று கொண்டே இருப்பதற்கு பேர் பரம். பொருள் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அல்லது மெட்டீரியல் எடுத்துக்கலாம். லேப்டாப்பு, மவுஸ், வீடு, வாசல், சொத்து, பத்து, வசதி, பணம், பஞ்சபூதமாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தும் ஒரே பொருள்ல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆட்டம்ஸோட டீப்பா போனீங்கன்னா மிஞ்சக்கூடியது எனர்ஜி தான், அந்த லைட்டு தான். அந்த எனர்ஜி அண்ட் லைட்டு தான் நம்ம பரம்பொருள் லோகோல போட்டிருப்போம். அந்த ஆட்டம்ஸோட டீப்பா உள்ள போனீங்கன்னா அதனுடைய விளக்கம் அதுதான். அது வந்து டீப்பா உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த எனர்ஜி மிஞ்சும். அந்த எனர்ஜி தான் வெளியேயும் இருக்கிறதுன்றதுதான். வெளியில ஒரு எனர்ஜி இருக்கும், உள்ள என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி தான் வெளியேயும் இருக்கிறது அப்படி நீங்க எடுத்துக்கலாம். இந்த எனர்ஜியை பார்ப்பதற்கு பெயர் தான் பரம்பொருள். அண்ட சராசரம் எங்கும் பறந்திருப்பது பரம். அது அனைத்தும் வேற வேற டிசைன்ல இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் பேஸ் மெட்டீரியல் எதுனா அந்த பொருளாகிய அந்த ஜோதி தான். அப்ப பரம்பொருள் என்பது என்னன்னா லைட்டு தான். இதைத்தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அப்படின்னாரு. அப்படின்னா என்ன? அருள்ன்றது பிளஸ்ஸிங்ஸ். அது அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா பெரிய ஜோதி எப்போது நீங்கள் பார்க்கிறீர்களோ அது அருளாக கன்வெர்ட் ஆகி மாறிடும். அருள் அதிகரிக்க அதிகரிக்க ஜோதி என்பது வெளிப்பட்டு விடும். இதான் ரகசியம். பொருளுலகின் நோக்கம் என்ன? ஒரு நோக்கம் இல்லப்பா. பொருளுலகு என்பதே மாபெரும் மாயை. உங்களுக்கு இங்க எதுக்கு படைச்சு அமைச்சிருக்கான்னா இறைவனை சென்று சரணாகதி அடைந்து பிறவில்லா பெருவாழ்வு அடைவதற்காக வந்திருக்கோம். பொருள் உலகத்துக்கு வேணுங்கிறத சம்பாரிச்சு வச்சுங்க, இல்லைன்னு சொல்ல. தன்னிறைவுக்கு வந்துருங்க. இவ்வளவு போதும், அவ்வளவு போதும்னு தன்னிறைவுக்கு வந்தா மட்டும்தான் இறைவன் நோக்கி பயணிக்க முடியும். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மனசு இதுக்கே ஓடிட்டு இருந்தா இறைவன் நோக்கி எங்க மனம் பயணப்படும்? சோ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க. தன்னிறைவான வாழ்க்கை. எனக்கு இவ்வளவு வீடு போதும், ஒரு வீடு போதும், ஒரு காரு போதும், இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படி முடிச்சிடணும், இந்த பஞ்சாயத்து முடிஞ்சுன்னா எனக்கு ஃப்ரீ அப்படின்ற அந்த ஒரு தன்னிறைவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு உண்டான செல்வங்களை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த ரூட் கிளியர் ஆயிரும். எப்ப அந்த ரூட் கிளியர் ஆகுதோ இறைவனை நோக்கிய பயணம் என்பது உங்களுக்கு தொடங்கிவிடும். வாசி யோகத்துக்கும் பரம்பொருள் யோகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறீங்க? ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லப்பா. நீங்க வாசி என்பது கதாகத முறை, ஏற்றி இறக்கி அந்த கதாகதம் பண்றது. நீ ஏத்தி ஏத்தி இறக்கும் போதே என்ன நடக்கணும், ஒரு கட்டத்துக்கு மேல ஏத்தி ஏத்தி இறக்குற மாதிரி இருக்கும். உள்நாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒடுங்கும். ஒரு இடத்துல போய் அந்த 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 வாசி என்பது ஒடுங்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்ப ஏத்தி இறக்குறதுக்கு அங்க வாய்ப்பே இருக்காது. மனம் மட்டும்தான் ஏத்தி ஏத்தி இறங்கிட்டு இருக்கும். வெளியேயும் விடாமல் உள்ளேயும் நிறுத்தாமல் உள்ளேயே ஏற்றி ஏற்றி இறக்கணும். அது எப்ப சூட்சம தன்மையில நடக்கும். இதான் வள்ளலார் சொன்னாரு, வாசி வாசி என்கிறாய வெண்ணிலாவே, வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவேன்னு கேட்கிறாரு. அப்ப என்னன்னா அந்த வாசி ஒரு கட்டத்துக்கு மேல அசைவற்று ஸ்டில்னஸ்ல போய் நிக்கும் போதுதான் அந்த அண்ணாக்கு பாதையை ஓபன் ஆகும். அப்ப ஏத்தி இறக்குறது ஆரம்ப கட்டத்துக்கு, அந்த பாதையை ஓபன் பண்றதுக்கு, கிளீன் பண்றதுக்கு. நிஷ்டை எனக்கூடிய ஸ்டில்னஸ்ல நிலைத்து இருக்கக்கூடியது அந்த நிஷ்டை பயிற்சி தான் பரம்பொருள் யோகம். சோ அல்டிமேட் என்று தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வாசி யோகம்னு இதை சொல்லலாம். காத்து தான் வாசி கிடையாது. அந்த காற்றை கடந்து உயிராற்றலாகிய அந்த ஜீவசக்தியாகிய மாறக்கூடிய அந்த ஆற்றல் தான் உண்மையான வாசி. அது எப்போ நிகழும் அப்படின்னா அந்த பரம்பொருள் யோகம் பயிற்சி பண்ணும்போது அது உள்ள போய் ஒடுங்கும். அது பயிற்சி பண்ணதான் தெரியும். உடனே உங்களுக்கு சொன்னா எல்லாமே நாலேஜா தான் போய் சேவ் ஆகும். பட் ரெண்டுத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லப்பா. வேற வேற மாதிரி தெரியும். ஆனா எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த பரம்பொருள் ஆகிய இறைவனை காண்பதற்கு உண்டான பயிற்சிகள் தான். நட்சத்திரா எல்லா வளமும் அளவும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருகடாட்சம். நித்திய கல்யாணி, உங்களோட சிஸ்டருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு குருமார்களை பிரார்த்திச்சுக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவ சமாதி கைலாச கோணா வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திரால இருக்கு, சென்னையில இருந்து 90 கிலோமீட்டர். அங்க போய் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களது விருப்பம் போல் அனைத்தும் நிறைவேறும். ஒருவேளை அங்க ஜீவ சமாதியை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சிதம்பரம்னு ஒருத்தரோட நம்பர் கொடுக்குறேன். ஆசிரமம் அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு போயிருங்க. அவரோட நம்பர் சொல்ற, நோட் பண்ணிக்கங்க. 8801645437.
மறுபடியும் சொல்றேன், 8801645437. இதுதான் அவரோட நம்பரு. சிதம்பரம் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட திருப்பணிகளை இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது அண்ணன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. முடிஞ்சா அங்க நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த பொருள் உதவி பண்ணிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில மிக சிறந்த மாற்றங்கள் ஏற்படும். சரி, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து இன்னும் 2-3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்கும் போது, இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து நான் லைவ்ல சந்திக்கிறேன். மெயினா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 27, 28 மதுரையில டைரக்ட் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்ல அக்டோபர் 30 மற்றும் 31 டைரக்ட் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நேரடி தீட்சை பெறணும்னு விருப்பப்படுறவங்க இந்த கிளாஸ் ரொம்ப சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான லிமிடெட் சீட்ஸ் இருக்கிறதுனால நேர்ல வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். நேர்ல வந்து அட்டன் பண்ணும்போது இப்ப நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசக்கூடிய விஷயங்களை இன்னும் 2 நாள் உங்க கூட உட்கார்ந்து கம்ப்ளீட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். உங்களோட கேள்விகள் அனைத்திற்கும் பதில் கொடுக்க போறேன். அந்த 2 நாள் ஃபுல்லா என்னிடம் நீங்கள் இருக்கும்போது காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் குருநாதரோட அருளினாலும் ஏனைய குருமார்களின் அருளினாலும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அருளினாலும் பாடி மட்டும்தான் நான் பேசுறது பூரா அவங்க தான் பேச போறாங்க. உங்களோட அனைத்து கேள்விகளும் களையப்பட்டு அதற்கு பதில் கொடுக்கப்பட்டு ஒரு மிக சிறந்த தெளிவு நிலைக்கு நீங்க செல்வீர்கள். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் மீண்டும் ஒரு முறை நான் வந்து லைவ் வரேன். பல பேர் பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா மொத்த பேருக்கும் ஒவ்வொருத்தரா பேர் சொல்ல முடியலனாலும் கூட எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினால் நீலாயுள் நிறை செல்வம் மாண்புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று உயர்ந்த கட்ட மெய்ஞானத்தை அடைந்து பிறவியில்லா பெருவாழ்வை அடைந்து அருட்பெருஞ்சோதியை காண வேண்டும் என்று வேண்டுகிறேன். அனைவருக்கும் குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருவே சரணம். நன்றி.